ஹாய்டா, அன்றைக்கி பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய ஒரு ஒன் ஷாட். ஓகே, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த நேம் வந்துட்டு ஆங்கிரி பேர்ட் வைஃப். ஓகே, அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பர்சன் எப்படின்னாக்கா குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் குக் பண்ணுற பேரில் திங்ஸ் எல்லாம் போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும். இப்போ ஒரு பர்சன் அழகாக இருக்காங்க ஆஃபீஸ்க்கு. இங்கே ஹாலில் பார்த்தாலுமே ஹாலில் ஒரு குட்டி பாப்பா ஒன்று ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப டாய்ஸ்லாம் வச்சுட்டு அழகாக ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க, ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் வந்துட்டு என்ன அப்படி கேட்குறாங்க. ஏன்டாம்மா ஏன் திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கிற அப்படி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படி திங்ஸை டொப்பு டப்புன்னு வச்சுட்டு இருக்காங்க. என்னாச்சு அவனுக்கு அப்படி சொல்லிட்டு அப்படி ரெடி ஆகிட்டே வராங்க. வந்து டைனிங் டேபிள் உட்காடுறாங்க. என்னாச்சுடா ஏன் இப்படி திங்ஸ் அப்படி உடைக்கிற அப்படி கேட்குறாங்க. நானும் உடைக்கல அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் அப்படி கேட்குறாங்க. எனக்கு ஜேகே ஓகேவா, ஜேகே அண்ட் ஜிமின் தான் மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆகுது. 2 இயர்ஸில் பாப்பா இருக்கான். ஜிமினுக்கு ஜேகேன்னு அவ்வளோ பிடிக்கும். சேம் ஜேகேக்கும் அப்படி தான். ஆனால் ஜேகே எனக்கு ரொம்ப ஓவர் பாசிட்டிவ் டைப். யார்ட்டுமே ஜிம் விட்டு கொடுக்க மாட்டார். எப்படின்னாக்கா அவங்க பேரண்ட்ஸே வந்தால் கூட கொஞ்சம் ஒன் டே இருக்கலாம், அவ்வளோதான். அதை தாண்டி அவங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஜிம்மில் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், யாரையுமே விடனா வீட்டில் ஸ்டே பண்ண விட மாட்டார். ஒன் டே மட்டும் தான் ஸ்டே பண்ணணும். அதுக்கு மேலே ஸ்டே பண்ணக்கூடாது. எனக்கு அவங்க வந்து ரொம்ப ப்ரைவஸாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஜிமின் ஜேகே இப்போ பேபி வந்து ரொம்ப எப்படின்னா பாசிட்டிவாக இருப்பார் 2 பேர் மேலேயுமே. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. பாரு என்னாச்சு உனக்கு கோமா திட்டிடுறா ஓகேவா, இப்படி தான் பண்ணுறேன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுடா. இதுக்குள்ள திங்ஸ் அப்படி உடைக்கிற அப்படி ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்த்துட்டு ஏன் எனக்கு திங்ஸ் உடைக்க உரிமை இல்லையா சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா, இந்த திங்ஸ் உடச்சி உனக்கு எதாவது என்ன பண்ணுறது அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. எனக்கு அதில் பீங்கான் திங்ஸ் அந்த பிளேட்டு நான் டக்குன்னு உடைச்சாக்க அந்த செராமிக் டக்குன்னு குத்திடும் கையில் சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் டக்குன்னு ஆமாம் ரொம்ப அக்கறை தான் சொல்கிறாங்க. ஏன்டா எனக்கு அக்கறை இல்லை உங்க மேலே சொல்கிறாங்க. ஆமாம்மா ரொம்ப அக்கறை தான் ஒய்ஃப் மேலே ஜிம் சொல்கிறாங்க. ஏன் எனக்கு ஒய்ஃப் மேலே அக்கறை இல்லை ஜெக்கி எழுந்து வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்லிட்டேன். ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பாருங்க சரி உட்காரியா சொல்கிறாங்க. என்ன சார் உட்காரு சார் சார் ஜிம் சொல்கிறாங்க. சரி ஜெக்கி உட்காந்துட்டாங்க டேபிள். இப்போ ஜிம் போய்ட்டு ஃபுட்டாக சர்வ் பண்ணுறாங்க. டப்பு டப்புன்னு போகிற எல்லாத்தையும் என்னடா இதெல்லாம் ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் நான் சாப்பிடுங்க சரியா சொல்லிட்டாங்க. இப்போ பேபியில் குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி தான் பேபி பார்க்குறாங்க. மினிச்செல்லாம் சொல்கிறாங்க. அது பாப்பா மினிடா ஓகே மினி பார்த்துட்டு குறுக்குன்னு டேட்டா அப்படி சொல்லிட்டு என்னடா உன் அம்மா கோமா இருக்கா நான் கேட்குறாங்க. இப்போ ஜிம் தான் ஆமாம் உன்னோட அம்மா ரொம்ப கோமா இருக்கான்னு சொல்லுவோம் அப்பா கிட்ட அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஒரு 2 வருஷம் போனால் சொல்லுவா. சரி ஜெக்கி சொல்கிறாங்க. சொல்லுங்க என்னாச்சு உனக்கு அப்படி கேட்குறாங்க. ஜிமின் தான் சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. என்னது ஜெக்கி வாங்க பார்க்குறேன். இன்விடேஷன் தான். இன்விடேஷன் மேரேஜ் யாருக்கு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் பார்க்குறீங்களா சொல்கிறாங்க. சரி சார் ஜிம் ஜேகே உங்கள் அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம யோன்ஜின் வெட்ஸ் சூபின்னு போட்டிருக்கு. யோன்ஜின் வெட்ஸ் சூபின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் யோன்ஜின் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு என் அத்தை பையன் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போது ஜெக்கே பார்க்குறாங்க. அதான் தெரியுமே உன் மேரேஜ்லேயே பார்த்தேன். ஏதோ உன் கூட சேர்ந்து அவன் டான்ஸ் பண்ணிதான் நீ அவன் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு ஜெக்கே வந்து ஃபர்ஸ்ட் நான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ என் ஜெக்கி பார்க்குறாங்க. சரிடாமா சொல்கிறாங்க. மேரேஜ் அவனுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி டேட் பார்க்குறாங்கன்னா 1 வீக் இருக்கே சொல்கிறாங்க. 1 வீக் தான் இருக்குது ஜெக்கியே சொல்கிறாங்க. அதான் 1 வீக் இருக்கேடா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜஸ்ட் 1 வீக் தான் இருக்குது ஜிமின் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு ஜிமினா இங்கே மேரேஜ் வந்துட்டு சண்டே தானே, நம்ம சாட்டர்டே நைட்டு போனால் பார்த்ததா கேட்குறாங்க. சாட்டர்டே நைட்டா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சொக்கா நீ என்ன பேசுறது புரியல. அவன் என் அத்தை பையன் செகண்ட் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு சைல்ட்ஹுட்லேருந்து சரியா. அவனுக்கு தெரியாமல் எனக்கு அவனுக்கு சீக்கிரம் கூட எதுவுமே இல்லை சரியா. அந்தளவுக்கு நாங்கள் திக் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு தெரியும் அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கலாம் தான் எனக்கு தெரியுமே சார். ஜெக்கி ஒரு மாதிரி மனசு பார்த்துட்டு இருக்காங்க. மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது ஜிமிதா என் மேரேஜில் எல்லா வரைக்கும் அவன் எனக்காக பண்ணா தெரியுமா. என்னோட ட்ரெஸ் சூஸ் பண்ணதாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே எனக்கு பார்த்து சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ட்ரெஸ் நான் தான் சூஸ் பண்ண சொல்லுவாள். அது வெட்டிங் ட்ரெஸ் ஓகேவா, அது ட்ரெஸ் எல்லாமே அவன் சூஸ் பண்ணான் ஓகேவா. செகண்ட் எனக்காக ஒன்றும் பார்த்து தீம் அரேஞ்ச் பண்ணதாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு மேரேஜ் நடந்து எங்கள் வீட்டில் அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் ஊசான வந்துட்டு வில்லேஜில் மேரேஜ் பண்ண தானே கல்ச்சரல் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. எனக்கு ஜிமின் வில்லேஜ் சேர்ந்த பையன்டா ஓகேவா. இப்போ ஜிமின் சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியும் சொல்லிட்டு ஜெக்கி பார்க்குறாங்க. அதுக்கு என்னடா அப்படி சொல்கிறாங்க. எல்லா ஒர்க்கும் எனக்காக பார்த்து பண்ணாமல் சரியா. 1 வீக் மேரேஜ் ஃபங்க்ஷன் எவ்வளோ அழகாக எனக்கு 2 செலிப்ரேட் பண்ணலாம் தெரியுமா. அவன் தான் பண்ண எல்லாமே. எனக்கு எந்த இடத்துலையுமே வந்துட்டு நான் எதுவுமே மிஸ் பண்ண வேண்டிய திங்ஸ் அவ்வளோ அழகாக பார்த்து பண்ணான். அவன் மேட்சுக்கு நான் கூடவே இருக்க வேணும். அதுவும் என்கிட்ட கேட்குறான். அது ரிக்வஸ்ட்டாக கேட்குறான். ஜிம்னா நீ பாரியா என் கூட இருக்கேன்னு கேட்குறான். அப்படி கூட என்ன பண்ண முடியும். நான் போகாமல் வந்தால் எப்படி இருப்போம். நான் அவனோட ஃப்ரெண்டாக இருப்பேன் ஜிம்னு கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிமின் அப்போ இருந்தது வேறு இப்போ இருந்தது வேறு சரியா. அப்போ நீ அப்போ தான் காலேஜ் படித்து முடிச்சிருந்தேன். அதனால் அவங்க எல்லாரும் எப்படினாக்கா டீனேஜர்ஸ் தான் இருந்தாங்க. அது நீங்கள் எல்லாம் பேச்சுலராக இருந்தீங்க. ஈஸியாக உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறது கரெக்டாக இருந்துச்சு. இப்போ சொல்கிறாங்க ஓ அப்பா அவங்க அவங்க எல்லாரும் நாங்கள் பேச்சுலர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. இப்போ சொல்கிறாங்க இப்படி மேரேஜ் பர்சன் இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி என்ன ஜிம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பாரு ஜிம்க்கா இன்றைக்கே போகிறோம் சொல்கிறாங்க. இன்றைக்கே அவங்க பாரு பாரு மீட்டிங்லாம் இருக்குது எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது ஓகேவா. ஜெக்கி சொல்கிறாங்க. ஓ உனக்கு ஒர்க் தான் பாருண்டா. அப்போது நீ வந்துட்டு உங்களோட ஹேங்ஸ்லாம் மேரேஜ் வந்தப்போ என்னை கூட்டிட்டு போனால சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அவங்களோட பெரியப்பா பையன் சுகாக்கு மேரேஜ் பண்ணப்போ என்னை கூட்டிகிட்டு போனேன். அதுக்கப்புறம் ஒரு அத்தை பையன் சின்ன சொல்கிறாங்க. அதுக்கு சின்ன ஹேங்க சொல்கிறாங்க. சின்ன எனக்கு ஹேங் இல்லைன்னு சொல்ல சரி அவருக்கு மேரேஜ் ஆனப்போ என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க வீட்டில் ஃபேமிலி ஃபங்க்ஷன் வச்சாங்க. அப்போ நம்மளுக்கு அங்கே போய்ட்டு ஒரு 4 டேஸ் ஸ்டே பண்ணி தான் சொல்கிறாங்க. சின்ன பக்கத்து ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு ஜிமினா அதில் சேஃப்டியாக இருக்கிற வீடு ஓகேவா சொல்கிறாங்க. உன்னோட வில்லேஜ் வந்து சொல்கிறாங்க. எனக்கு வில்லேஜ் இப்போ வந்து புரியுது ஓகேவா. நீங்கள் ஏன் வந்துட்டு வில்லேஜ் சொல்லிட்டு வில்லேஜ் அந்த பையன் செகண்ட் நாங்கள் இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை ஜிமின் சொல்கிறாங்க. அப்படி இல்லைடாமா எனக்கு வில்லேஜ் ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு பிடிக்கும் ஜிமின் சொல்கிறாங்க. ஜெக்கி தான்
என்னாச்சுன்னா உனக்கு ஏன் எவ்வளோ கோவப்படுற சொல்லுங்க பாரு ஜிம்கா சொல்கிறாங்க. என்ன ஜேகேக்கு வந்து க்ளோஸாக வராங்க ஜிம் பார்க்குறாங்க. எட்ட போச்சும் தள்ளி போகிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க பாரு பிளேட்டில் சாப்பாடு போட்டு வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. என்கிட்ட இவ்வளோ சண்டை போட்டுருக்க மாட்டீங்க ஏன் சொல்கிறாங்க. நான் இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு பாரு மீட்டிங் இருக்குது, நான் பெரிய மீட்டிங் அட்டன் பண்ணணும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும், நீ இவ்வளோ என்னோட மார்னிங்கே சொல்கிறாங்க டார்ச்சர் பண்ணுறேன் ஜிம் கேட்குறாங்க. அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே கால் ஒரு ஜேகே பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. டே ஜேகே கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேடா ஜேகே பார்க்குறாங்க. ஓகே எனக்கு ஃபுட்டு வேணாம் ஜிம், நான் வந்து பேசுகிறேன் சரி ஜேகே போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே சரி கூப்பிட்றாங்க. ஜேகே போயிடுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. பாத்தியா உன் அப்பா பாத்தியா சொல்லிக்கிறாங்க. அப்படிதா உமா டேட்டா சொல்கிறாங்க. ஆமாம் டேடா ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. பாத்தியா கொஞ்சம் கூட அக்கறை இல்லை, இப்போ தான் சொல்கிறேன் எடுத்து அவன் பாட்டு போயிட்டு இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜிம்முக்கு கால் வருது. ஜிம் பார்க்குறாங்க. ஹலோ அம்மா சொல்கிறாங்க. என்னாச்சுப்பா ஏன் மாறி ஒரு மாதிரி சேடாக பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சொல்லி என்னாச்சு கோவமாக இருக்கோ அப்படி கேட்குறாங்க. ரொம்ப சொல்கிறாங்க. ஏன்ப்பா என்னாச்சு ஜிம்லாமா கேட்குறாங்க. அம்மா அந்த ஜேகே இல்லைம்மா சொல்கிறாங்க. என்ன பண்ணாரு சொல்லி கேட்குறேன். நீ தானே பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சுக்க சொல்கிறாங்க. ஏன்ப்பா நாங்கள் பார்த்து நம்ம பிடிச்சவங்க எடுத்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சோம் ஜிம்லாமா சொல்கிறாங்க. அது கரெக்டு தான் ஜிம்னு நினைக்கிறாங்க. எனக்கு அலைன்ஸ் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். அலைன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அப்புறம் ஜிம்லாம சொல்லியிருப்பாங்க உனக்கு பிடிச்சா மட்டும் தான் ஜிம் மேரேஜ் பண்ணிப்போம்னு சொல்லியிருப்பாங்க. ஜிம்னுக்கு ஜேகே பிடிச்சிருக்கு ஃபோட்டோ பார்த்தப்போ அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போவே பேசியிருப்பாங்க, கொஞ்சம் பேசி பழகிருப்பாங்க, பிடிச்சிருக்கும் அவருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. அது மாதிரி சொல்கிறேன். நீ தானே பசங்க எனக்கு பிடிச்சிருக்குமா சொல்லிட்டு அதெல்லாம் மேரேஜ் பண்ணிச்சோம். அதுவும் 3 years ஆஃப்டர் இப்படி சொல்கிறேன் என்ன விஷயம் கேட்குறாங்க. அம்மா நான் யோன்ஜில் மேரேஜுக்கு வரணும்னு நினச்சேன், நானும் அதை போய் கேட்கணும்னு நினச்சேன். என்னோட அத்தை கேட்குறா ஏன்னா இந்த ஜிம்முக்கு வரவே இல்லை மேரேஜுக்கு அப்படி சொல்லி எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சொந்தக்காரங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீ தானே யோன்ஜுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ வரல சொல்லிட்டு கேட்குறா. எனக்கு உனக்கே தெரியும் உன் மேரேஜுக்கு அவன் தான் எல்லாருக்கும் எடுத்து போட்டு பண்ணால் ஏன்னா உனக்கு சிப்ளிங்ஸ் இல்லை அவனுக்கு சிப்ளிங்ஸ் இல்லை, நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஃப்ரெண்டாக எல்லாமே பண்ணிப்பீங்களா. இப்போ அவள் கேட்குறா ஜிம்னு தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ண மாட்டானா அவன் என்ன வரல சொல்லி கேட்குறாங்க சொல்கிறாங்க. அம்மா அது சொல்கிறாங்க பாட்டுத்தாங்க எனக்கு தெரியும் உனக்கு மேரேஜ் இருக்குது குழந்தை எல்லாருக்கும் புரியுது விட்டுவா ஹஸ்பண்ட் சொல்கிறது கேட்கணும் இம்பார்ட்டன் எதுவும் சொல்ல. ஆனால் சில விஷயங்கள் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகும். சரியா சொல்கிறாங்கம்மா சொல்கிறாங்க. சில விஷயங்கள் நம்ம வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் ஃபேமிலிஸ்க்காகவும் பண்ணி ஆகணும் சரியா. எனக்கு என்ன யோசிச்சு ரொம்ப இன்செக்யூர் ஃபீல் பண்ண மாட்டேன். அவனே நினைப்பான் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜிமினா நம்மளுக்காக அவன் வரலையே சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டானா அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ண வந்தாம்மா சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லலாம் வரியா அப்படி சொல்கிறாங்க. அவனை தனியாக அப்படி வர எனக்கு பேபி தூக்கிட்டு வர பயமாக இருக்குமா சொல்கிறாங்க. நீ இருக்கிறத தங்க பயப்படுற, நீ ஜஸ்ட் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண ஓகேவா, அப்பா வந்து யார் கொடுத்து கூட்டி வருவா சரியா சொல்கிறாங்க. அப்படியே அவன் சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. நீ டிக்கெட் புக் பண்ணி வா சரியா சொல்கிறாங்க. ஜேகே கோச்சிக்க மாட்டார் ஓகேவா, எனக்கு தெரியும் ஜேகே மட்டும் ரொம்ப பாசம் வச்சிருக்காரு, சீக்கிரம் வந்துருவார் சரியா சொல்கிறாங்க. வந்துருவார்லையா சொல்கிறாங்க. கண்டிப்பாக வருவார் சரியா சொல்கிறாங்க. சரிம்மா எனக்கு கொஞ்சம் போய் பாருந்தா சொல்கிறாங்க. எனக்கு புரியும் சரியா சில விஷயங்கள்லாம் இப்போ மிஸ் பண்ணி வச்சுக்கேன் கண்டிப்பாக வந்து நீயே ஃபீல் பண்ணுவேன் அச்சோ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சரியா சொல்கிறாங்க. சரிம்மா ஜிம்மி என்ன பண்ணுறாங்கக்கா ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ இருக்கிற ஃபுட்டெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணுறாங்க. சரி இப்படி வந்துட்டு ஜேகே ஒரு 2 days நம்ம பார்க்க வருவான் சிம்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரியும் எனக்கு ஒர்க் அவனுக்கு இம்பார்ட்டன் சொல்லிட்டு இருந்தாலும் மேரேஜ் ஒரு டைம் தான் நடக்குது. அதெல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம மிஸ் பண்ணாக்கா அது எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக மேரேஜ் ஆகிட்டாங்க அப்படியே நம்ம ஹஸ்பண்ட் குழந்தைங்க மட்டும் தான் லைஃப்பில் வாழக்கூடாது. நமக்கு ஃபேமிலி இருக்காங்க சம்டைம்ஸ் அப்பா அம்மா நம்ம சிஸ்டர்ஸ் நம்ம சிப்ளிங்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண தப்பு இல்லை. அப்போ ஜிம் நினைக்கிறாங்க. ஜிம் நினச்சிட்டு போயிடலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க ஜிம் பேபியோட திங்ஸு அவர் திங்ஸில் பேக் பண்ணுறாங்க. போமா சொல்கிறாங்க. மம்மா சொல்கிறாங்க. அங்கே ரன் போக மாட்டாங்க சொல்கிறாங்க. போவோம் சொல்லிட்டு போவோமா ஜிம்மி கொஞ்சிட்டு இருக்காங்க க்யூட்டா போதான் சொல்கிறாங்க. மம்மா ஜிம்மி பேபி ரெடி ஆகிட்டு வீட்டில் லாக் பண்ணிட்டு வெளில வராங்க. பக்கத்து வீட்டில் ஆண்டி இருக்காங்க. ஆண்டி சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க. நான் ஊருக்கு போகிறேன் ஆண்டி சொல்கிறாங்க. அப்படியேப்பா ஜேகேல போய் போகிறேன் சொல்கிறாங்களா. ஆண்டி ஜேகேக்கு ஒர்க் இருக்குது நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் சொல்கிறாங்க. அப்படியா சரி சரி மதுரை போயிட்டு வா சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி ஒரு பாட்டு சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி அடிக்கடி இப்படி நல்லா பேசுவாங்க. அவங்க வெளில போன சொல்லிட்டு போவாங்க. இந்த ஏரியாவில் பெருசாக வீட்டில் இல்லை கொஞ்சம் தான் இருக்கும். ஜிம்முக்கு ரொம்ப பாதுகாக்கிறது அவங்க தான். இப்போ ஜிம் போகிறாங்க டேரெக்டாக அவர் ஏர்போர்ட் போகிறாங்க. ஒரு டாக்ஸி புக் பண்ணிட்டு டேரெக்டாக ஏர்போர்ட் போகிறாங்க. போய்ட்டு ஃப்ளைட்டில் உட்காருங்க. ஃபஸ்ட் டைம் நீ நான் தனியாக போகிறேன் எனக்கு பயமாக இருக்குது என்ன பண்ணுறது. இருந்தாலும் அங்கிள் எழுஞ்சிட்டு இருக்காங்க. நீ பிறந்தது கூட வந்து பார்த்துருப்பாங்க தெரியுமா. எனக்கு அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். நம்ம என் மேலே அவ்வளோ பாசம் ஃப்ரெண்டாக. செகண்ட் உங்கள் மேலே நீ வந்துட்டு அவங்க எவ்வளோ பாசமாக இருப்பா தெரியுமா சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்படி சொல்லிட்டு அது பேபி ஜிம்மி சிக்ஸ் லிக் பண்ணிட்டு ஜிம்மி பேக் ஜிம்மி கூட கொஞ்சிட்டு இருக்காங்க. பாரு இப்போ உன்னை மாற்றி பார்த்து தூக்க போகிறாங்க எல்லாரையும் அப்படி எல்லாரும் ஒன்றா சொல்கிறாங்க. அவங்க பேபி கொடுக்கணும் பார்க்குறது. ஆமாம் கிராண்ட்மா அதுக்கப்புறம் அங்கிள் ஆண்டி நிறைய பேர் இருக்காங்க. சரி வில்லேஜில் உங்க எல்லாரும் மாறி மட்டும் தூக்குவாங்க பாரு அப்படி சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. இங்கெல்லாம் அம்மா மட்டும் வச்சுக்கிறேன் அங்கே பாரு எவ்வளோ பேர் கொஞ்சம் போகிறாங்க சொல்லிட்டு ஜிம்மி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜிம்மி அம்மா ஜிம்மி வரப்போகிற ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம்மி அப்படி பார்க்குறேன். ஏமா ஜேகேக்கு ஓகேவா ஜிம்மி வர்றது கேட்குறாங்க. ஏங்க அதுக்காக அங்கேயே வர முடியும் பையன் சொல்கிறாங்க. அப்படி இல்லை மாசிட்டாங்க போங்க நானும் ஜிம்மி மேட்ச் எனக்கு கூட வரும் அவரோட எவ்வளோ ஆசை இருந்து தெரியுமா. அவர் எனக்கு அனுப்பி பண்ணுறாரு. ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது நமக்கு தனியெல்லாம் இவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க நம்ம சன்னு சொல்லிட்டு. சேம் டைம் எனக்கு என் பையனை பார்க்கணும் ஆசை இருக்குமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் என்னக்கா அனுப்பவே மாட்டாரு. பாசிட்டிவாக இருக்காரு. அட்லீஸ்ட் ஜிம்மி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வருவான்னு நினச்சி அப்படி வரல. குழந்தை பிறகு நம்ம கூட வச்சுக்கலாம் பார்த்தா அதுக்கும் அனுப்பல சொல்கிறாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தாங்க. அதுக்காக அவங்களுக்கு நல்ல விஷயம் தெரியுது. ஆனால் சேம் டைம் ஜிம்மி அங்கே தனியாக தான் இருக்காங்க. வீட்டில் இருக்க இவ்வளோ தனியாக லோன்லேயே ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லுங்க. ஆமாம் அந்த டைம் வந்து நினச்சிக்கல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு மேரேஜுக்கு அப்புறம் அப்படியே நம்ம பையன் மாறி போயிட்டாங்க. இங்கே இருக்கும்போது
எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஃபேமிலி சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஒரு மாதிரி ப்ளே பண்ணி சொல்லிட்டு இருந்த பையன். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஜேகே அதுக்கு அது ஒரு உலகம்னு சொல்லிட்டு அதான் கரெக்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் குழந்தைங்க அவங்க உலகம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு நான் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், மனசு விட்டு பேசுக்கு ஒரு ஃப்ரெண்டு அப்படிலாம் இருக்கணும்னா சொல்லிட்டாங்க. கரெக்டு தான் சொல்லிட்டாங்க. என்னதான் ஃபோனில் பேசினாலும் இந்த மாதிரி மேரேஜ் டைமில் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் பண்ணால் கேதர் ஆவாங்க, நம்ம பையன் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும், அப்படியே நம்ம குழந்தை கூட நம்ம கொஞ்ச நேரம் இந்த மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமாங்க எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது சொல்லிட்டாங்க. புரியுது எனக்கு ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏதாவது ரீசன் இருந்தால் தானே வர முடியும் அப்படி சொல்லிட்டாங்க. கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க. ஜிம்ல வந்து சாப்பிட்டுருக்காங்க. நிறைய ஸ்நாக்ஸ்லாம் இப்போ பண்ணி வைக்கிறாங்க. வீட்டுக்குள்ள அழகாக இப்போ நீட்டாக வச்சுருக்காங்க. மேபி வரேன் குழந்தை வந்துட்டு ப்ளே குழந்தை வந்து ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பார்த்து உடச்சு வைக்கிறாங்க. வீட்டு நல்ல மாதிரி இருக்குது சொல்லிட்டாங்க. இல்லைங்க இருந்தாலும் குழந்தை எதுவும் வாயிட்டு போட்டக்கூடாது இல்லை நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ல அம்மா பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். மேரேஜ் வச்சு தான் நம்ம ஜிம்மில் நம்ம கூட இருக்க போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம்முக்கு சேம் ஆகுது கரெக்டாக வருது. அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு. அம்மா ஹக் பண்ணணும், அம்மா கூட இருக்கணும். ஜேகே வந்துட்டு என் மேலே அதிக வச்சுருக்காங்க. சேம் எனக்கு அப்படி தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அம்மாவும் பாவம் இல்லையா, அம்மாவுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணல ஜிம்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலி ஜிம் இப்போ எனக்கு ஒரு 2 hours ஆஃப் ரீச் ஆகுது. ஜிம்ல பார்க்குறேன். ஓகே நான் போய் ஏர்போர்ட் போய் கூட்டிட்டு வரேன் சொல்லிட்டாங்க. ஓகேங்க போங்க சொல்லிட்டாங்க. ஜிம்ல அப்பா அவங்க வீட்டில் ஒரு கார் இருக்குது. அந்த கார் எடுத்து போயிட்டு இருக்காரு. கார் ஜிம் வந்தால் மட்டும் இப்போக்க இந்த மாதிரி ஏதோ ரீசன்ஸாக எடுக்கணும். ஒன்று இவங்க போசன் சேல் போகிறப்ப எடுத்துருவாங்க அந்த காரை. இல்லைனாக்கா இந்த மாதிரி ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் இந்த மாதிரி ஜிம் வரதுக்கு இந்த மாதிரி அவங்க கூட்டிட்டு வரதான் எடுத்துட்டு போகிறாங்க. இல்லைக்கா அதை கூட அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. என் காரை ஓட்டினா கூட என் பையன் வந்தால் தான் யூஸ் பண்ண முடியுது அப்படி சொல்லி ஜிம்ல அப்பா கார் டிரைவ் போட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலி நம்ம ஜிம் வந்து ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டாங்க. ஜிம்ல அப்போ கரெக்டாக போய் ரீச் ஆகுறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாங்க. ஜிம்ல அப்போ ஓடி வந்துட்டு ஜிம்ல ஹக் பண்ணிட்டாங்க. பேபியோட சேர்த்து பேபி தான் கொடுக்குன்னு பார்த்துட்டு ஜிம் பார்க்குறது கிராண்ட் பாடா சொல்லிட்டாங்க. இப்போ பேபி வந்துட்டு கிராண்ட் பா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிம்ல பார்க்குறது தங்கமையை சொல்லிட்டு ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. அச்சோ வீடியோ காலை பார்ப்பேன் நேரில் பார்க்குறேன்னா அவ்வளோ அழகாக இருக்கா பாப்பா சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்கிறேன் கிராண்ட் டேட்டர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அப்போ ரொம்ப ஹாப்பி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டுக்கு போகலாமா சொல்லிட்டாங்க. வாப்பா சொல்லி ஜிம்ல அப்பா லக்கி செட் வந்து கார் வைக்கிறாங்க. போகலாமா சொல்லிட்டு ஜிம்ல அப்பா வந்துட்டு ஜிம்ல உட்காரிக்கிறாங்க. ஜிம் தான் கொடுங்க பேபியை சொல்லிட்டு அது மடியில் வச்சுக்கிறாங்க. இப்போ ஜிம்ல அப்போ ட்ரைவ் பண்ணுறாங்க. அப்புறம் ஜேகே எப்படி இருக்காரு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்காருப்பா நல்லா இருக்காருப்பா அழகாக பார்த்துக்கிறாருப்பா சொல்லி எங்களுக்கு தெரியுமே அப்படி சொல்லி ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க. என்ன கோவப்பட மாட்டாரா சொல்லிட்டாங்க. கோவப்பட மாட்டாருப்பா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு அம்மா நீ வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கா தெரியுமா சொல்லி ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்ப்பா அம்மா நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா என்ன கேட்குறாங்க. மிஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோமா நீங்கள் எங்களோட ஒரே பையன் அது மிஸ் பண்ணாமல் இருப்போம் ஜிம்ல அப்பா கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு இது ஏன் சொல்லிருக்கீங்க பாரு அழப்பில் வைக்கும் எனக்கு நான் ஃபேமிலி இருக்குல்ல அம்மா அவங்க அப்பா அம்மாவும் விட்டுட்டு நம்ம கூட வந்தனால தான் எனக்கு ஒரு ஒய்ஃபு ஒரு அம்மாவாக இருந்தாங்க. சேமியும் அப்படி தானே ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க அம்மாலாம் சொல்லிட்டாங்க எல்லாருமே லைஃப்பில் ஒரு கடத்துல இந்த மாதிரி மூவ் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அப்பா கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. இப்போ இந்த பக்கம் ஜிம்ல அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைனலி ஜிம் ரெண்டு பேபி நம்ம ஜிம்ல அப்பா வீட்டுக்கு வச்சாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஜிம்ல அம்மா அவ்வளோ ஹாப்பியாக ஓடி வந்துருக்கு. ஜிம் பார்க்குறாங்க பார்த்துவாங்கம்மா சொல்கிறாங்க. ஜிம்ல அம்மா ஓடி வராங்க. தங்கம் ரோடு கூப்பிட்றாங்க ஓடி தூக்குறாங்க. பேபி வந்து தூக்கிக்கிறாங்க. ஜிம்ல அவ்வளோ அவன் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்ல அம்மாவும் ஜிம்ல இப்போ நம்ம ஜிம்ல அப்பா அம்மா எல்லாரும் போகிறாங்க. ஜிம்ல அப்பா கிச்சன் இருந்துட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குற வீடு வந்து பல பண்ணிட்டு இருக்கு. அம்மா என்னம்மா வீடு புதுசாக பெயிண்டில் பண்ணிங்களா சொல்லிட்டாங்க. இல்லைப்பா சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்ல எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணா சொல்கிறாங்க. க்ளீன் பண்ணிங்களா ஆமாப்பா சொல்கிறீங்க. எதுக்குமா சொல்கிறேன் நான் தானே வர சொல்கிறேன். இல்லைப்பா பேபி கூட்டிட்டு வரல ஃபஸ்ட் டைம் பாப்பா வீட்டுக்கு வரல ப்ளே பண்ணுவான் அதான் அதுவும் சுத்தமாக இருக்கலாம் சொல்கிறாங்க. அச்சம்மா எதுக்குமே உங்களுக்கு கஷ்டம் சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. நம்ம பாரு மினிச்சர்லாம் கிராண்ட் மாடா சொல்கிறாங்க. பேபி கூட்ட பார்த்துருக்கு கிராண்ட் மா சொல்கிறேன். கிராண்ட் மா அப்படி சொல்லி ஜிம்ல அம்மா வந்து கறி கொடுக்குறாங்க பேபிக்கு. அதை கூட்ட பேசிட்டு அவங்க அம்மாவோட ஹாப்பினஸ் பார்க்குறப்ப ஜிம்முக்கு ஒரு செகண்ட் கேஸாக வந்துருச்சு. எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் அவ்வளோ ஏக்கம் அவங்களுக்குள்ள. இப்படி தான் எல்லா அம்மாவுக்கும் அப்படி தான் இருக்கும். ஒரு குழந்தைய மேரேஜ் பண்ணி கொடுத்துட்றோம். அவங்க எப்படிலாம் வீட்டுக்கு வருவாங்க எப்படிலாம் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சேர்த்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் எனக்கு குழந்தை சந்தோஷமாக ஆசைப்படுவாங்க. அது சந்தோஷமாக வாழணும் அப்படி சந்தோஷமாக இருந்து வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஜேகே நினச்சா ரொம்ப எனக்கு ப்ரௌடாக இருக்குது. என் சனியில் அவள் ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க என்னோட பையனை. ஆனால் இருந்தால் சம்டைம்ஸ் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாரு. அதுதான் கொஞ்சம் வருத்தம். அட்லீஸ்ட் ஒரு இயர்லி ஒன்ஸ் இல்லை அப்படி அந்த மாதிரி அனுப்பலாம்ல சத்தியமாக நினைக்கிறாங்க. ஜிம்முக்கு புரியுது. சிம்பிளாக ஹாப்பியாக தான் இருக்குது. இந்த மாதிரி பையன் கிடச்சிது சொல்லிட்டு நினச்சிட்டு சரி ஓகேப்பா எனக்கு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வா சொல்லிட்டாங்க. சரிம்மா ஜிம் போயிட்டாங்க. அந்த பக்கம் நம்ம இப்போ ஜிம் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டாங்க. இப்போ ஜிம் நம்ம தான் எங்கே சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறாங்க. பாப்பா பிடிச்சிக்கோங்க நான் போய்ட்டு ஃபுட்டு எடுத்து வைக்கிற ஜிம்முக்கு சொல்கிறாங்க. சரிம்மா அங்கே கூட சொல்கிறாங்க. இப்போ பேபி தான் நம்ம ஜிம்மில் அப்பாட போயிட்டுருக்கு. அது க்யூட்டாக கூப்பிடுது கிராண்ட் பா சொல்கிறாங்க. என்ன தங்கம் என்ன மினி செல்லம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா தான் உனக்கு வீட்டு கூட்டி வரணும் எவ்வளோ ஆசை தெரியுமா. ஆனால் உன்னோட சும்மா சொல்லுவோம் அப்பா ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாதான் கேர் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டோம். இருந்தாலும் உன்னை ஒட்டாமல் வீட்டு கூட்டி வர மாட்டோம்னு நாங்கள் நினச்சோம் தெரியுமா. சரி நீ வளர்ந்ததுக்கப்புறம் தான் வருவோம் நான் நினச்சோம். நல்ல வேலை இப்போயும் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன் கிராண்ட் பா வீடு சரியா கிராண்ட் மா உன்னோட அம்மா வீடு சரியா உன்னோட அம்மா பிறந்த வீடு அப்படி சொல்லிட்டு நம்ம
ஜிம்ல அப்பா சொல்லிட்டுருக்காங்க குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா அழகா எவ்வளோ அழகாக இருக்க பாரு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. வீடியோக்களை பார்ப்போமா அப்போ வந்து கிட்ட பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நேரில் தொட்டு பார்க்குறது எவ்வளோ ஆசையாக இருக்குது சொல்லி தொட்டு காலையில் பார்த்துட்டு இருக்காங்க அழகா. நமக்கு ஜிம்ல அம்மா போயிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து டேபிள் வைக்கிறாங்க. ஜிம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வெளில வராங்க. அவங்க பார்க்குறவங்க அப்பா அம்மா எவ்வளோ ஆசையாக இருக்காங்க இதெல்லாம் இந்த பாப்பா பார்த்ததுல. ஜிம் பார்க்குறவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க சார். ஜிம் பார்க்குறாங்க அப்பா அம்மாவுக்கு இயர்லி ஒன்ஸ் இந்த ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துருக்கோம். ஜிம் நினைக்கிறாங்க 3 இயர்ஸாக நம்ம வீட்டுக்கு கூட வரல. நம்ம பிறந்து வளர்ந்து வீட்டாரு நம்மளே வராமல் போயிட்டு அப்பா அம்மா மட்டும் தான் அங்கே வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ பாவம் இல்லை ஜிம் நினச்சிருக்காங்க. அப்படியே ஜிம் வந்துட்டு இப்போ டைம் எடுத்து உட்காராங்க. ஜிம் நம்ம தான் ஜிம் காலையில் உனக்கு பிடிச்சி போட்டு தான் அப்படியே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்கணுமா இவ்வளோ குக் பண்ணி வச்சிருக்கீங்க சொல்கிறாங்க. அதுக்கான தாங்க சொல்கிறாங்க. நான் எப்படி ஒரு டைம் சாப்பிடலாம் சொல்கிறாங்க. சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாரு. ஜிம் அம்மா சொல்கிறாங்க. அதுலேயே ஒயிட் ஃபுல் ஆகிடுமா சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜிம் அம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஏக்கம் இருக்கும் அம்மாவுக்கு இது பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன தான் மேரேஜ் ஒரு குழந்தைக்கு அவர் அம்மாவானா கூட நம்ம அம்மாவுக்கு நம்ம ஒரு குழந்தை தானே எப்போவுமே ஜிம் நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் தான் ஜிம் நிற்கிறாங்க. ஃபுட் எடுத்து மவுத்தில் வைக்கிற போகிறாங்க. போய் எப்படி வாய்ஸ் ஜிம் பார்க்குறாங்க பார்த்தாங்க. ஒரு பர்சன் நிற்கிறாங்க. எவ்வளோ ஆசை ஜிம் டக்கு நினைச்சிட்டாங்க. ஃபுட்டை சாப்பிடாம டக்கு நினைச்சிட்டாங்க. அவர் ஓடி டைட்டாக ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்டா சொல்லவே இல்லை கேட்குறாங்க. எவ்வளோ நான் சொல்கிறாங்க. எப்போ ஏன்டா சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அதுடா சொல்கிறேன் இது நைட்டு ஒன்று கேட்டேன் எப்படா வரும்னு கேட்டேன். நீ சொல்லிருக்கலாம் இன்னைக்கு வரேன்னு சொல்லி நான் வந்துட்டு ஏர்போர்ட் கூட்டிட்டு வரதுக்கு சொல்கிறாங்க. அது அப்பா வந்துட்டா சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. என்ன யோசிச்சுடா சொல்லிக்கிறாங்க. ஏன்ட்டு சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அதில் இப்போ சர்ப்ரைஸாக சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிக்கலாம்ல நான் வந்துருக்க மாட்டேன் மூச்சு கூட்டிட்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. இவங்க பாருடா இவனுக்கு மேரேஜ்னு சொல்லி போட்டு ஹாப்பியாக இல்லைடா அவனை பார்த்துக்க வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. ஜிம் நினைச்சு படிக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்குடா சொல்கிறாங்க. எங்கடா மினிச்சலாம் சொல்லி கேட்குறாங்க. இந்த பக்கம் மினி பக்கம் ஃபுட்டை பார்த்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம்ல வந்துட்டு அங்கே இருக்கா போகிற சொல்லிட்டு போய் எவனு திரும்பி பார்க்குறாங்க. மினிச்சலாம் வாங்க அங்கிட்ட வாங்க சொல்கிறாங்க. டக்குனு போயிடுச்சு. நம்ம ஜிம்ல அப்பா நமக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா டக்குனு போயிட்டா சொல்லி எனக்கு எவனு அடிக்கடி வீடியோக்களை பேசுவாங்க பாப்பா கிட்ட. அது பார்க்குது எவனு அப்படி கூப்பிடுது. இப்போ நம்ம எவனு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கூப்பிட்றாங்க சொல்லிட்டு கிட்ட கொஞ்சம் இருக்காரு. அவர் அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவர் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறது நிமிஷம் எனக்கு சாரிடா சொல்கிறாங்க. எதுக்கு சரி கேட்குறாங்க. இல்லைடா நம்ம முன்னாடி வந்திருக்கணும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா சொல்கிறாங்க. அடிப்பா சாரி கேட்டேன். எதுக்கு என்ன சாரி கேட்குறா சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. பாரு எனக்கு தெரியாதா அங்கே இருக்க சுச்சுவேஷன் தெரியாதா கேட்குறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. ஜேகே எங்கே கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஜேகே எங்கே சொல்கிறாங்க. இல்லைடா அதுக்கு ஒர்க் இருக்காமா அதான் நீ நான் வரேன்னு சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. அவரோட நம்ம எப்படி சொன்னோம்னாக்கா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. அதனால ஜிம் சொல்லாமல் ஹைட் பண்ணுறாரு. அப்புறம் தான் நான் கொஞ்சம் நினச்சி பயந்தேன் எங்கள் ஊரில் போச்சு பாரு சொல்லிட்டு அவர் ஒன்றும் சொல்கிறாங்க. இல்லைடா ஒன்றும் சொல்லடா சொல்கிறாங்க. அது போதும் எனக்கு அப்படி சொல்கிறாங்க. சரி உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க. இல்லைடா சரி உட்காந்து சாப்பிட்றா ஓகே நான் பாப்பா பார்த்துக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அப்பா ஜிம்ல மோனி சாப்பிட சொல்கிறாங்க. கொஞ்சம் நீ சாப்பிடா சொல்கிறாங்க. இல்லை அங்கே மார்னிங் சாப்பிட்டா நீங்கள் அவங்க ஃபுட்டு வைங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அம்மா தான் ஜிம்ப்பா நான் ஃபீட் பண்ணவா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க நான் ஃபீட் பண்ணிட்டு தாங்க சொல்கிறாங்க. சரிங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அம்மா ஜிம்முக்கு அழகாக ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜிம்ல அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்ல அம்மா கருஃபுல்லாக அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். இந்த ஹாப்பினஸ் கண்ணு தெரியுது அவங்களுக்கு. அது ஃபேஸ் ஃபுல்லாக தெரியுது. ஜிம்முக்கு ஒன்றா இருக்குது. ஜிம் தான் அம்மா கட்டுங்க சொல்கிறாங்க. என்ன சொல்லலாம் சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிடுங்க. ஜிம் அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பாவுக்கு ஃபீட் பண்ணி விடுறாங்க. இப்போ யோசிச்சு பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அத்தை மாமா கூட ரொம்ப எங்கே நாங்கள் ஜிம்மில் பார்க்குறதுக்காக இப்படி இங்கே வந்து இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இன்றைக்கி ஃபைனலாக என் மேரேஜில் அவங்களுக்கு இப்படி சான்ஸ் கிடச்சிச்சு. அப்படி இதுக்கு தானே ஜிம்மில் கூப்பிட்டேன். நீ 1 வீக் பிஃபோர் வரியா சொல்லிட்டு கேட்டது தான் ரீசன். எனக்கு அவங்களும் ஹாப்பியாக இருக்கணும். ஜிம் பார்த்துட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. எனக்கே ஜிம் பார்த்து எவ்வளோ டிசைட்ஸ் இப்படி இந்த மாதிரி பக்கத்தில் பார்த்து பேசி இதே வீட்டில் அவங்க சின்ன வயசு விளையாடிருப்பாங்க வளர்ந்துருப்பாங்க. இப்போ பார்க்குறப்போ நிறைய விஷயங்கள் மாறிட்டுலாம் பார்த்துருக்காங்க. மினிச்செல்லாம் சொல்கிறாங்க. ஏன் ஜோன் அப்படி கூப்பிட்டு உனக்கு உன் அம்மாவும் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா சொல்கிறாங்க. அது கிட்ட பார்த்துட்டு உனக்கு புரியாது சரியா. அவங்க அம்மா நானும் சைல்டுஹுட் திக் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா. எனக்கு அவனை மாதிரி பர்சன் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. இருக்கவும் விட மாட்டேன் சரி. எனக்கு அவன் மட்டும் தான் என் ஹார்ட்டில் ரீப்ளேஸ் பண்ண மாட்டேன் வேறு தெரியுமா. அவனுக்கு அப்படி தான் நான் தான் எல்லாமே. அவன் எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் இவன் அவன் மேரேஜுக்கு லாஸ்ட் டேக்கு முன்னாடி வந்தால் கூட நான் கோச்சிருக்க மாட்டேன். எனக்கு தெரியும் அவன் இதை நினச்சிட்டு இருப்பான். என் மேரேஜுக்கு வந்து ஆசைப்படுவான். சம் சுச்சுவேஷனாக வர முடியாது போய் எனக்கு புரிஞ்சிக்க முடியும் தெரியுமா அப்படி சொல்லிட்டு அதுக்கு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒன்று சொல்கிறாங்க. பேபி குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நினச்சிடா நான் காட்ட சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க நான் காட்டுறா சொல்லிட்டு ஃபீட் பண்ணுறாங்க. யோசிச்சிருக்கு அவ்வளோ ஹாப்பி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஃபீட் பண்ணுறாரு. யோசிச்சு வாங்கிக்கிறாங்க. பேபி குறுக்கு அழகாக பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஜிம் யோசிச்சுக்கு ஃபிட் பண்ணிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபிட் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே வீட்டுக்கு போகலாமா அங்கிட்ட போய் பார்க்கணும் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கூடாது இல்லை வேண்டாம் இரு சொல்லிட்டு ரூம் போகிறாங்க. போயிட்டு நிறைய திங்ஸ் எடுக்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஜிம் வந்து கிஃப்ட்டில் வாங்கி வச்சுருப்பாரு. முன்னாடி ஜிம்மில் யோசிச்சு கொடுக்குறதுக்காக ஒரு ஆன்லைனில் வர வாங்கி வச்சிருப்பாரு. அங்கே இருக்கும்போதே ஏன்னா பாப்பா வச்சுட்டு போய் பர்ச்சேஸ்லாம் பண்ண முடியாது சொல்லி ஜிம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு இருப்பாரு. இப்போ எடுத்துகிட்டு வராங்க. இது உனக்கு அப்புறம் அங்கிள் ஆண்டிக்கே சொல்கிறாங்க. எதுக்குடா அதெல்லாம் சொல்கிறாங்க. இல்லை நான் வாங்கி தர மாட்டேன் நான் சொல்கிறாங்க. இல்லை வாங்கி தருவா இருந்தாலும் பாப்பா வச்சுட்டு எப்படி தான் சொல்கிறாங்க. இல்லை ஆன்லைனில் வாங்க சொல்கிறாங்க. ஆன்லைனில் வாங்கினா சரி ஓகே எதில் வாங்கினேன் என் ஜிம்மு கொடுத்தா எனக்கு அது ரொம்ப பெரிய கிஃப்ட் தான் சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறாங்க. ஜிம் தான் மாப்பா நான் போய் வர சொல்கிறேன். நானும் வரேன் சொல்லிட்டு இப்போ 4 பேர் என்ன பண்ணுறாங்க. இங்கே எல்லாருமே வந்து ரெடி ஆகிறாங்க. ரெடி ஆகிட்டு டேரக்ட் எவ்வளோ வீட்டுக்கு வந்து ஒரு 5 வீடு தள்ளி போனால் அவங்க வீடு. இப்போ அங்கே போகிறாங்க. பார்த்தா வீடு அவ்வளோ அழகாக எப்படிலாம் டெக்கரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அங்கே ஒரு கிராண்டாக இருக்காங்க. அவங்க நம்ம ஜிம்முக்கு கிராண்டாக தான் ஜிம் பார்த்து அதை நம்ம
ஜிமின் அப்பாவுடைய நம்ம ஜிமின் அம்மாவுடைய அம்மா படம் ஓகேவா. எனக்கு ஜிம்முடைய அம்மாவுடைய அண்ணன் பையன் தான் நம்ம யோசிச்சுட்டு இப்போ நம்ம ஜிமினோட அப்பாவோட அம்மாவோட அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. இவங்க மட்டும் தான் இருக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ். அவங்க பார்க்குறாங்க ஜிமினா சொல்கிறாங்க கிராண்ட்மா கிராண்ட்பா சொல்கிறாங்க. அடுத்த தங்கமே எப்போ வந்து ஆசை கேட்குறாங்க. ஜிமின் வந்துட்டு கிராண்ட்மா இன்றைக்கி தான் வந்தால் சொல்கிறாங்க. ஜோ சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. என்ன யோசிச்சுடா நீ சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. கிராண்ட்மா சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. சர்ப்ரைஸாக சொல்கிறாங்க. ஜோ எவ்வளோ டேஸ் ஆச்சு பார்த்து சொல்லி பேசுகிறாங்க. தங்க எப்படி இருக்க எங்கே உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாங்க. கிராண்ட்மா அவர் வரல சொல்கிறாங்க. ஆமாம் அவர் ஒர்க்கில் பிஸியாக இருக்காரு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் அவர் மேரேஜ் மட்டும் வந்துடுவாங்க சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன். சரி எனக்கா சிட்டியில் நிறைய அப்படி தான் இருப்பாங்க, பிஸியாக இருப்பாங்க, புரியுது. நீயாவது வந்து எனக்கு அதுவும் சந்தோஷம் வா சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. இப்போ ஜிம் தான் அவங்க ரன் பண்ண பிளஸிங் பண்ணுறாங்க. ரன்மா குழந்தை ப்ளஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. வச்சு மினிச்செல்லாம் தங்கமே 100 வருஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ப்ளஸ் பண்ணுறாங்க. மணி நடத்ததை கொடுக்குறாங்க. மணியில் வேணாம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்லக்கூடாது சொல்லிட்டு அவங்க குழந்தைக்கு மணியில் வச்சு தான் கொடுக்குறாங்க. வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் நம்ம வாங்கிப்பா வாங்க வேணாம்னு சொல்லக்கூடாது சரி சொல்கிறாங்க. சரி ஜிம் வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம பேபி எல்லாம் தூக்குறாங்க. கூட என்கிட்ட சொல்லிட்டு பேபி அழுது போக மாட்டேது யோசிச்சு தான் இல்லை பயப்படுறா கொஞ்சம் நேரம் போனால் வருவா சொல்கிறாங்க. உங்ககிட்ட பேப்பரா வந்தா சொல்லி கேட்குறாங்க. நான் பேசுகிறேன் டெய்லி வீடியோ கால் பேசுகிறேன் நான் அப்போ போய் பார்க்குறேன் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. அது என்கிட்ட போய் வராமல் போயிடுவா. எனக்கு அவளோட பாப்பாவோட அம்மாவும் என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்கிறாங்க. அவன் என்னோட சோல்மேட் அப்படி சொல்லிட்டு நம்ம எவனிச்சு சொல்லிட்டு இருக்காரு. பேபி கொடுக்கணும் எவனிச்சுக்கிட்ட மட்டும் தான் இருக்காரு. யாரும் போக மாட்டேங்குது. இந்த பக்கம் ஜிமின் அவங்க யோனிச்சு அப்பா அம்மா பார்க்குறாங்க. யோனிச்சு அப்பா அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின்ப்பா எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்லிட்டாங்க. நான் கூட அம்மாட்ட கேட்டேன் என்ன ஜிமின் வரேன்னு சொல்லிட்டு சரியா சொல்கிறேன். எனக்கு உன் ஜிம்முக்கு யோனிச்சு இருக்கிறது நீ தான் உனக்கு இருக்கிறது யோனிச்சு தானே. உங்க 2 பேர் தவிர்த்து ஃபேமிலி ஒரு யாருக்கு நீ சொல்லப்பா அவங்க இருக்குன்னு சொல்கிறாங்க. அத்தை சாரி எதாவது சொல்கிறாங்க. அம்மா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு யோனிச்சு திட்டுறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இல்லை அவன் வந்து தான் நீ ஹாப்பியாக இருக்க பாரு உன் ஃபேஸில் இப்போ இருக்கிற ஹாப்பினஸ் மட்டும் இருந்துச்சா கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது எனக்கு தெரியும் சரியா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எதாவது சொல்கிறாங்க. அச்சோ கோச்சு கொடுத்தாங்க ஓகேவா இருந்தாலும் நீ அவனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ல சொல்கிறாங்க. எனக்கு புரியுது எதாவது சொல்கிறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ தான் சாப்பிடுறதா சொல்கிறாங்க. இல்லை அத்தை சமைச்சிருக்காங்க கொஞ்சம் சாப்பிட சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. எல்லாருமே பாசம் ஜிம் மேலே. இப்போ எல்லாம் ஜிம்மில் போய் மாறி கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறது ஸ்டில் ஜெயிக்கிட்டு ஜிம் கால் வரவே இல்லை. நம்ம ஜிம் ஃபோன்லாம் பண்ணவே இல்லை. இந்த பக்கம் யோசிச்சு தான் ஜிம்மில் கூட்டு ரூமில் உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் எப்படி போயிட்டு லைஃப் சொல்கிறாங்க. பேபி வந்து ஜிம்மில் அம்மா கிட்ட இருக்குது. இப்போ ஜிம்னு சொல்கிறாங்க. நல்லா போகுதா சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்காரா உங்களுக்கு பாசிட்டிவ் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லி யோசிச்சு கேட்குறாங்க. நல்லா பார்த்துக்காரு ரொம்ப பாசிட்டிவ் தான். அதே லவ் அதே கேர் கொஞ்சம் கூட குறையிடா. நான் கூட நினச்சேன் ஒரு ஃபஸ்ட்டு பார்க்குறாரு என்கேஜ்மெண்ட் போய் ஃபஸ்ட்டு பார்த்தா இல்லையா. ஆமாம் அதுக்கப்புறம் என்கிட்ட பேசினாரு. அந்த டைம் என்கிட்ட கொஞ்சம் ஃப்ளட் பண்ண நம்ம தனியாக வந்து பேச சொல்லி டெரஸ் அனுப்பியிருப்பாங்க. அப்போ டெரஸ் போய் தான் பேசியிருப்பாங்க. அந்த டைம் ஒரு கொஞ்சம் எப்படின்னா ஒரு ஃப்ளட்டிங் டோனில் பேசியிருப்பாரு. ஜிம்முக்கு சொல்லியிருப்பாங்க. ஒரு ஒரு அட்ராக்ஷனில் பேசிட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் இவங்களாம் சொல்லியிருப்பாங்க. ஜிம் வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருப்பாங்க. இப்போ அவங்களாம் மேரேஜ் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படி தான் ஜிம்மில் பேசுவாங்க மேரேஜ் ஆகிறப்போ. அப்புறம் போக எல்லாம் மாறிடுவாங்க சொல்லியிருப்பாங்க. ஜேகே அப்படி இல்லை. இப்போ ஜிம் சொல்கிறாங்க என்னென்னு காம அப்படி இல்லைடா அவர் வந்துட்டு ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. அப்போ பார்த்த விட இப்போ லவ் அது கேரக்டர் கொஞ்சம் கூட குறைவே இல்லாத சொல்லிட்டேன். ஸ்டார்டிங்கில் சொன்னேன் அவர் கண்டிப்பாக அவங்க வந்துட்டு எப்போ ஒரே மாதிரி லவ் வச்சிருப்பாரு சொல்லிட்டு ஆமாம் வந்து கரெக்டு தான் சொல்லிட்டேன். நான் கூட மற்ற ஃப்ரெண்ட்ஸை சொன்னதை நினச்சி நம்பிட்டேன். உண்மையாக மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்காக அப்படி இருப்பார். அதுக்கப்புறம் வந்து போக வந்துட்டு பெருசாக கேர் பண்ணணும்னு நினச்சிட்டேன். ஆனால் அவருக்கு கருவா அப்போ இருந்த ஃபர்ஸ்ட் இப்போ அதிகமாக இருக்குடா. ஸ்டில் இப்போ இவன் பேபிலாம் பிறந்த கூட சொல்லிட்டாங்க. பேபி பிறந்தேன்டா லவ் எப்படா குறையும்னு சொல்லிட்டாங்க. நான் நினச்சிட்டேன்டா ஒரு பேபியில் பிறந்துட்டாங்க கொஞ்சம் போரிங்காக கூட இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் அவருக்கு சொல்லிட்டாங்க வணக்கத்துக்கு எனக்கு வந்து எப்போ ஒரே மாதிரி லவ் இருக்குது. அவருக்கு அதை விட அதிகமாக பாசிட்டிவ் ஸ்டில் இப்போவும் பாசிட்டிவாக தெரியுமா சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் அவ்வளோ பாசிட்டிவ் அவ்வளோ கேரிங் ரொம்ப நல்ல பர்சன். எனக்கு ஜெக்கி கொடுத்துருக்கு அவ்வளோ ஹாப்பியாக சொல்லி நீ ஹாப்பியாக இருக்குங்க அது போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோனிச்சு ஜிம்மில் பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் மனசு விட்டு நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் உனக்கு எல்லாம் எடுத்தாச்சு ட்ரெஸ்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணுமா கேட்குறாங்க. பாரு நான் எல்லாம் முடிச்சுட்டு சொல்கிறேன் முடிச்சுட்டு ஆமாம் எனக்கு இந்த 4 days நீ ஹாப்பியாக இருக்கணும் ஃப்ரீயாக இருக்கணும் ரிலாக்ஸாக இருக்கணும் ஓகே நீ பாப்பாவை தனியாக வச்சுட்டு கஷ்டப்படல அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா நான் ஜேக்கி பார்த்துப்பாங்க. ஜேக்கி நைட்டில் பார்த்துப்பாரு. நீ பகலில் தனியாக இருக்கிற உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இங்கே நீ ஃப்ரீயாக இருக்கு ஓகேவா. அம்மா அப்பா அங்கிள் ஆண்டிலாம் பார்த்துப்பாங்க பேபியை. நீ வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகவே சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன் ஆமாம் நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணுக்காக முன்னாடி வர சொன்னேன். அங்கிள் ரொம்ப மிஸ் பண்ணாங்க. சரி நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நம்ம பேசுறதுக்கு நிறைய இருக்குது சரியா சொல்கிறாங்க. சரி இன்விடேஷன் நேம் எழுதிட்டீங்களா சொல்கிறாங்க. ஏடா வெளில உங்களுக்கு கொடுத்தாச்சு எங்கள் ஊருக்கு மட்டும் சொல்கிறாங்க கூட நேம் எழுதலாம் ஜிம்னு சொல்கிறாங்க. யோனிச்சு பார்க்குறாங்க. இந்த அவங்க ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்கும்னு எழுதி சொல்லிட்டாங்க. ஜிம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. யோனிச்சு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் அப்படியே கதையெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிக்கிட்டே அப்படியே அந்த ஈவினிங் வரைக்கும் போகுது. ஜிம் இப்போ தான் ஃபோன் ஆன் பண்ணி பார்க்குறாங்க. ஸ்டில் நம்ம ஜெக்கி எடுத்து கால் பண்ணி ஜிம் பார்க்குறாங்க. ஒரு ஃபோன் பண்ணியிருக்காங்க பார்த்தியா ஜிம் நினைக்கிறாங்க. ஒர்க்கு போய்ட்டு முழுகிடுவான் ஜிம் நினச்சிட்டு அப்படியே விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா தான் சரிப்பா ஜிம் வீட்டுக்கு போமா சொல்கிறாங்க. அப்படியே அம்மா இப்போ ஜிம் யோனிச்சு நம்ம பார்க்குறேன். ஏன் இங்கே இருக்கலாம்ல சொல்கிறாங்க. இல்லை நான் வந்துட்டு பேபிக்கு தொட்டிலாம் அங்கே வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் தொட்டியில் இப்போ தான் தூங்கலாமா நான் வந்துட்டு அங்கே தான் ரெடி பண்ணி வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான் சரி ஓகே ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க சவுண்ட் வேறு இருக்குது. பேபி பீஸ்ஃபுல்லாக தூங்க மாட்டா சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் எனக்கு பேபி தூங்கினாக்கா சத்தம் இல்லாமல் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து மேரேஜ் வீட்டுனாக்கா எப்படி இருக்கும் ஒரு மாதிரி சவுண்ட் நாய்ஸஸ் அதிகமாக இருக்கு இல்லையா சொல்லிட்டு
ஜிம் நம்ம எழுந்துட்டு அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே நான் தூக்கிட்டு போகிறேன் சொல்லிட்டு ஜிம்மிப்பா மார்னிங் பேசலாம் வா சொல்கிறாங்க. ஜிம் தான் ஓகே அனுப்பிச்சிடலாம் மார்னிங் வரட்டா சொல்கிறாங்க. நானும் சொல்கிறேன் இல்லை நீ வந்து இருக்கிற ஒர்க்லாம் பாரு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி ஜிம் சொல்லிட்டு வராங்க. நீ வேறடா சொல்கிறாங்க. பக்கத்து வில்லேஜ் அந்த பையன் தான் அவர் ஓகேவா. ஸோ பெரிய பண்ண ஜிம் பண்ணுறாங்க. அவர் பாட்டுக்கு இங்கே ஜிம்மில் அப்பா அம்மா பேபி வந்து நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறத வச்சுட்டு தூக்கிட்டு வராங்க. அது இப்போயே தூங்கிடுச்சு ஒரு மாதிரி நம்ம ஹாஃப் தூக்கத்தில் இருக்கா. இப்போ நம்ம ஜிம் தான் அம்மா பாப்பா பார்த்து தூங்கிட்டாலாம் சொல்கிறாங்க. ஆமாடா அவங்க வீட்டுக்கு போய் தூங்க சொல்லி தூங்கிட்டு வாசல் கூட்டிகிட்டு வராங்க. ஏன்ப்பா உனக்கு ஜங்கு ஃபோன் பண்ணாரா ஜிம்மில் அப்பா கேட்குறாங்க. இல்லைப்பா எனக்கு கால் பண்ணல சொல்லி பண்ண சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. டைம் கரெக்டாக 7:30 தான் நம்ம ஜேகே வந்து வர டைம் வீட்டுக்கு. ஜிம் பார்க்குறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஷாக் ஆகிருக்கணும். ஜிம் நினைக்கிறாங்க வந்து பார்த்தா தெரியும் ஜிம் நினச்சிட்டு அப்படி இவங்களாம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு ஜிம் அம்மா ஜிம் பாப்பாக்கு தொட்டிலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்கம்மா நான் தூங்க வைக்கிறேன் சொல்லி நான் தூங்க வைக்கிறேன் ஓகேவா நீ போய்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வந்து உட்காராங்க. இப்போ தான் ஜிம்மில் போடுறீங்க ஆகிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்கும்போது மாதிரி ஜிம் நீ எப்படி இருக்குன்னு சொல்லி ஜிம் தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜிம் வீட்டுக்கு என்ன வேணும் சொல்லி கேட்குறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க வீட்டுக்கு என்ன வேணும் நான் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கேன் சரியா என்ன மாறிங்க பார்த்த ஃப்ரிட்ஜுக்கு சம்திங்ஸாக இல்லை அதை வாங்கலாம்னு நினச்சேன் சொல்லி வேறு என்ன வேணுமா ஜிம் ஜேக்கி கேட்குறாங்க. ஜிம் கடவுள் வீட்டுக்கு வரலையா போஜிம் நினைக்கிறேன். ஜேக்கி எப்போவுமே 2 days 3 days ஒன்ஸ் பார்த்துட்டு இருப்பார். என்னெல்லாம் திங்ஸ் குறையுதோ அதெல்லாம் ஆஃபீஸ் போய்ட்டு வரும்போது கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துருவார். ஜிம் கேட்கணுன்றதே இல்லை எல்லாமே அவரே வாங்கிட்டு வந்துருவார். இப்போ ஜிம் பார்க்குறாங்கக்கா அது ஜம்க்கா சொல்கிறாங்க சொல்கிறாங்க மாறிங்க ரொம்ப கோமா நீங்கள் பேபி சரியா அவங்க சமாதானம் பண்ணுறாங்க. ஜேக்கே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேன் ஆமாம் சரியா என்னோட லாங்குவேஜில் சமாதானம் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க. ஃபுட்டு ஃப்ரிட்ஜில் இருக்குது ஹீட் பண்ணி சாப்பிட்டுருக்கீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கே பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. ஃபுட்டு ஃப்ரிட்ஜில் இருக்குது ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படி திங்ஸ் எதுவும் வாங்க வேணாம் சரியா சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும் மட்டும் வாங்கிக்கோங்க சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க புரியுடா என்ன சொல்கிறேன் கேட்குறாங்க. நான் ஊருக்கு வந்திருக்கேன் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க பாரு பிராங்க் இது பண்ணாத ஓகே அப்படியே பண்ணாத நீ எப்போ நல்லா ஊருக்கு போயிருக்கா சொல்லி கேட்குறேன். இது வரைக்கும் 3 years ஒன் டைம் விட்டு போனதில்லை. ஜேக்கே சொல்கிறாங்க எனக்கு தெரியும் ஜங்கா தப்பு தான் ஓகேவா எனக்கு ஊருக்கு வரணும் நான் மட்டும் கேட்டேன் நீ தான் ரெஸ்பெக்டே பண்ணாமல் நீ பாட்டுக்கு போய்ட்டா சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன்டா எனக்கு இந்த மாதிரி சாட்டர்டே நைட்டு கொடுத்து போகிறேன்னு சொல்லிட்டு செகண்ட் இம்பார்ட்டன் ஒர்க்குன்னு சொல்லிட்டு நான் மார்னிங் சாப்பிட கூட வந்துட்டு ஆஃபீஸ்க்கு அப்படி சொல்லிட்டேன். ஜேக்கே சொல்கிறாங்க எனக்கு புரியுது அப்புறம் சொல்கிறாங்க நான் ஊருக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. நீ போய் சொல்கிறாங்க இல்லை நான் ஊருக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அப்போ தான் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஜேக்கே கேட்குது வாய்ஸ் அப்பா சொல்கிறாங்க இங்கே பாருப்பா மில்க் ரெடி பண்ணி ஓகேவா கேட்குறாங்க. எதுக்குப்பா சொல்கிறாங்க இல்லை பேபிக்கு நைட்டு அழுத குடிப்பால மிட் நைட்டில் எதிர்ப்பாலாம் சொல்கிறாங்க. ஆமாப்பா நீங்கள் கொஞ்சம் வார்ம் பண்ணி வச்சுருங்க நான் அப்புறமா எதிர்க்க கொடுத்துட்றேன் சொல்கிறாங்க. சரிப்பா ஜிம்மில் அப்பா தான் அம்மாட்ட போய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கேக்கு இதெல்லாம் கேட்குது. ஜிமின் இப்படி உண்மையாக சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க அப்போ நீ ஊருக்கு போயிட்டு அப்படி தானே கேட்குறாங்க. ஜங்கா தப்பாக எடுத்துக்காது அதே சொல்கிறாங்க. ஜெக்கி ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து கோமா இருக்கணும். ஜிம் டக்குன்னு ஃபோன் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஜெக்கி பிக் பண்ண மாட்டாரு. ஜிம்மு கஷ்டமாக இருக்குது இப்போ என்ன பண்ணிட்டோம் ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜெக்கி பார்த்தாலும் அப்செட்டாக இருக்காங்க. காய் பார்க்குறேன் ராஸ் கேட்குறாங்க திங்ஸ் வாங்கல அது ஜெக்கி காய் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி தான் அதை சொல்கிறாங்க. பட் ஜேவோ போய் தான் வாங்கிட்டு சொன்னாங்க அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு ஜேவோ காய் சொல்கிறாங்க எனக்கு எடுக்க தெரியாது திட்டுவாங்க கோப்பை திட்டுவாங்க ஒரு காய் கூட ஒன்று பாருங்க பேர் கொண்டு காய் வந்துச்சிருக்க காய் ஒழுங்கு வாங்கி தரேன் சரி கேட்பாண்டா சரியா சொல்லிட்டு நம்ம ஜேவோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க என்னதுக்கு ஆமாம் அப்படி கேட்படா சரி உன் பேர் தாண்டா காய் ஏன்னா நமக்கு ஒரு காய் கூட பார்த்து வாங்கி தர சொல்லுவான் ஏன்னா நல்ல காயை பார்த்து வாங்கி தர அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஜேக்கி சரி ஓகே சரி எடுத்துறாங்க ஏன் ஒரு மாதிரி சொல்கிறாங்க கொண்டு சொல்கிறாங்க ஜிம்மில் திட்டானா சண்டை போட்டானா கேட்குறாங்க. அவன் எங்கே சண்டை போடுறது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஊருக்கு போயிட்டான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க டே நீ என்ன சொன்னா கேட்குறாங்க. ஊருக்கு போயிட்டானா சொல்கிறாங்க. என்னடா பேசுகிற ஹோபி கூட ஊருக்கு போவான் எனக்கு பர்மிஷன் கேட்க மாட்டான் ஊருக்கு போயிடுவான். ஆனால் ஜிம்மில் இந்த பையன் இல்லையா சொல்கிறாங்க. அது அவன் அத்தை பையன் அமைச்சிருக்காங்க. ஆமாம் அவனோட மேரேஜ் தான் போக மாட்டான் அதான் சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க சரி விட்டு போட்டோம் சொல்கிறாங்க. டே அது சொல்கிறாங்க வீட்டா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க ஏன்னா ஜெக்கி பேசணும் வீட்டுக்கு வருவா சொல்கிறாங்க. எதுக்கு காய் கேட்குறாங்க. இல்லை வந்து ஃபன் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. ஃபன் பண்ணுமா ஆமாம் நீ தனியாக தானே இருக்க அந்த ஜெவ போகிற குடிக்கவே மாட்டேங்கிறான் நீ நான் மூவிலாம் பார்த்துட்டு ட்ரிங்க் பண்ணுவோமா கேட்குறாங்க. இப்போ காய் ஜெக்கி பார்க்க நல்லா பேசுறதுக்கு ஆமாடா சொல்கிறாங்க. டே நான் ஜிம் ஊருக்கு போய்ட்டா சொல்லிட்டு அப்செட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. சரி இப்போ உடனே போக போறியான்னு கேட்குறாங்க. போக முடியாது எங்கள் பிஸ்னஸ் மீட்டிங் இருக்கே சொல்கிறாங்க. ஆமாம் 2 days கொஞ்சம் ஷெடியூல் பிஸியாக இருக்குது நீ போக முடியாது ஜெக்கி காய் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க வாழை 2 days என்ஜாய் பண்ணு அவங்க ஃப்ரீயாக இருக்கட்டும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க கரெக்டு தான் இந்த 4 எப்படி இருப்பான் அவனும் பேபி எப்படி இருப்பாங்க 4 சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்க இருந்துப்பாங்க சரியா சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு மாதிரி காய் சொல்கிறாங்க. நீ வேணா எந்த வெஜிடபிள் வாங்கி கொடு சரியா நான் காய் ஜெவப்பில் சொல்லிட்டு உங்க கூட ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. எனக்கு என் ஜெவப் வந்து ஊருக்கு போக மாட்டான் அத்திஸ் ஜிம்லாம் ஊருக்கு போயிருக்காங்க எப்படி சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் கோப்பி போயிருக்கானடா சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணாடா சொல்கிறாங்க. என்னன்னாக்கா நம்ம காய் ஜெவப் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாரு தான் இப்போ ஜெக்கிவும் சரி சொல்லிட்டு வெஜிடபிள் வாங்கி தராங்க வாசிட்டு ஃபைன் தான் அவங்க வீட்டுக்கு வராங்க. ஃபஸ்ட்டு நம்ம இவங்க வரது எங்கன்னாக்கா நம்ம காய் வீட்டுக்கு வராங்க வந்து பார்க்குறாங்க. ஹோப் பேபி சொல்கிறாங்க. என்னடா காய் கேட்குறாங்க. என்ன பேபி சொல்கிறாங்க பார்க்குறாங்க. பரவாயில்ல நீ வெஜிடபிள்லாம் வாங்கியிருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் பேபி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயவு சரி ஓகே பேபி நாளைக்கு ஜெக்கி வீட்டுக்கு போகிறேன் சொல்கிறாங்க. ஜெக்கி வீட்டுக்கா எதுக்காக கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க. ஜிம் ஊருக்கு போயிட்டாங்க சொல்கிறாங்க. ஜிம் ஊருக்கு போயிட்டாங்க ஏன் கேட்குறாங்க. அது ஜிம்மு கொஞ்சம் அவங்க அத்தை பையனுக்கு மேரேஜ் அதனால் போயிட்டா சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க அதுக்கு அவங்க வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. ஏன் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்து போறியா கேட்குறாங்க. இப்படி அப்படி
இல்லைடா அப்புறம் சொல்கிறாங்க ஜேகே மட்டும் தனியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஜேகே தனியாக இருக்கானா, ஜேகே இல்லாமல் ஜிம்மில் எப்படி சொல்கிறாங்க. அது ஜேகேவோட போக டைம் வந்துட்டு இல்லையா, எனக்கு அவனுக்கு ஒர்க் ஷெடியூல் பிஸியாக இருக்குது, அதனால் அவங்கள்ட்ட போயிட்டு அதே சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு அதுக்கு அப்படி ஜேகே அவர் பண்ணாரு கேட்குறாங்க. பார்த்தா ஜேகே வெளில தான் இருக்காரு. நம்ம காய் பார்க்குறேன் பேபி இவ்வளோ கொஸ்டின் இப்படி இங்கே கேட்டால் எப்படி சரியாக்கா, ஜேகே வெளில இருக்கிறான், நான் போயிட்டு வரேன் மார்னிங் சொல்கிறேன். அதுக்கிட்டே இல்லை சொல்கிறாங்க. நான் போகிற பேபி சாரி சரி போயிடாரு. இப்போ ஜெயவை பார்க்குறேன். சரி ஓகே நான் எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணுறது, நீ பாவம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிட்டு சொல்லி விட்டுறாரு. அவருக்கும் தெரியும். அப்புறமா காயும் ஜேக்கும் போகிறாங்க. போகிற வழியில் நிறைய ட்ரிங்க்ஸ்லாம் வாங்குறாங்க போகலாம் சொல்லிட்டு. அப்புறமா ஜேகேக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கு, ஒரு மாதிரி யோசிச்சுட்டு வந்துருக்காரு. என்னடா யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இல்லைடா நான் எல்லாமே ஜிம்முக்கு போனதே சொல்கிறாங்க. சரி விட தான் போயிட்டு நான் என்ஜாய் பண்ணிட்டு விட்டுறா அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. உனக்கு என்ன தெரிய போகுது சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு என்ன தெரிய போதா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு நான் ஒன் டே ஹாப் விட்டுருப்பேன் தெரியுமா, அதுக்கப்புறம் நான் செகண்ட் டேலாம் இருக்க முடியாது, ஓடி போயிடுவான் சொல்லிட்டு எனக்கு. ஆமாம் செகண்ட் டேலாம் நான் வந்து ஓடி போயிடுவோம், ஒரு ஒன் டே மட்டும் தான் நான் வெயிட் பண்ணுமா ஊருக்கு போகலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் ஜேக்கு பார்க்குறாங்க. நீ யாரும் அந்த மாதிரி போயிருக்க, இது வரைக்கும் ஜிம்மில் பிரிஞ்சு தெரியுமா சொல்கிறாங்க. சரி புரியுது விட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்லிருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டை வந்து நீட்டாக இருக்குது. இப்படி ஜிம் எல்லாத்துக்கு போகிறப்ப அரேஞ்ச் பண்ணிட்டு போயிருப்பாரு. வீட்டில் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு தான் போயிருப்பாரு. கிச்சன் கூட நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஜிம் ஜெகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வீட்டுக்கு வந்து பார்த்து ஜிம் நம்ம வீட்டு விட்டு அழகாக நான் வீட்டில் இருப்பாங்க, அதை பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தா ஜேகே ஜிம் நம்மளுக்கு ஜேகேக்கு அந்த வீடியோ மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக தெரியுது அவருக்கு. காய் பார்க்குறேன்னா சரி அவன் வீட்டு நீ பார்த்துருக்கா சொல்கிறாங்க. இல்லைடா எப்போ வந்து பாப்பா ப்ளே பண்ணிட்டு இருப்பா, இல்லைக்கா சம்டைம் தூங்கிட்டு இருப்பான் தொட்டி இல்லை, ஜிம் அழகாக டிவி பார்த்துட்டு இருப்பான், சம்டைம் இல்லை குக் பண்ணிட்டு இருப்பான், இல்லை பேபி அவனும் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறோம். புரியுது சரியா, ஒரு 4 days நான் ஃப்ரீயாக விட்டு விடு அப்படி சொல்கிறாங்க. நீ வந்து உன் லவ்ன்ற பேரும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கா சொல்கிறாங்க. நான் கண்ட்ரோலாக பண்ணல, எனக்கு தெரியல உன் லவ் தான் சரியா, உன் லவ் வந்து அவன் வந்து உங்களே இருக்கான், எனக்கா அந்த இப்படிக்கா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டைம் லோப்பில் மாட்டின மாதிரி உன் லவ்க்குள்ளே மாட்டிகிட்டு இருந்தான், கொஞ்சம் புரியலாமல் இருக்கட்டும் விடு அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. உனக்கு புரியாது காய் சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா சரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் விட சொல்கிறாங்க. இப்போ காயும் ஜேகேவும் சரி ஓகே சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உட்காராங்க. ட்ரெஸ்ஸாக மாதிரி உட்காராங்க. இப்போ காயும் ஜேகேவும் மூவி ஆட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஜேகேவும் காயும் ஃபன் பண்ணுறாங்க. இவக்கா ஜேகேக்கு வந்து சரி புரியுது சரி அவன் ஒரே ஹாப்பியாக இருக்கட்டும், இது வரைக்கும் போனதே இல்லை, ஃபஸ்ட் டைம் போயிருக்கான், ஹாப்பியாக இருக்கிறது புரியுது. ஆனால் மனசு வந்து கேட்குறது வெட்டிங் ஃபோட்டோ பார்க்குறாங்க. பார்த்துட்டு கொடுக்கணும் பார்த்துருக்காங்க. எப்படா உன்னால் நீ இல்லாமல் எப்படா இருப்பான்ற போய் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு மாதிரி ஜேகே காய் பார்க்குறாங்க. டெய்லி பாரு சொல்லிட்டாங்க. இப்போ காய் ஜேகே பார்க்குறாங்க. என்னடா சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கா ஓகே மைண்ட் ரிலாக்ஸ் வச்சுக்காங்க பாரு சொல்லிட்டு மூவி பார்த்துருக்காங்க. அதுக்கு ஜேகேக்கிற மூவி பார்க்க விருப்பமே இல்லை. அப்படியே வந்து பின்னாக்க ஒரு மாதிரி ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு அப்படி வந்து உட்காந்து சோஃபாவில் வந்து பார்த்துருக்காங்க படத்தை. காய் பத்திரம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஜிம் சைட் பார்க்குறேன்டா ஜிம்மின் தான் இப்போ வந்து வெளியில் படுத்துருக்காங்க. பேபி வந்து தொட்டில் படுத்துருக்கா. ஜிம்மில் அம்மாவே அதே மூலம் படுத்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் பார்க்குறாங்க. என்னாச்சு பா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை மா சொல்கிறாங்க. தூக்கம் வரலையா சொல்லி கேட்குறாங்க. அது மா சொல்கிறாங்க. பார்ப்பா டயர்டாக ட்ராவல் பண்ணுறது இருக்க சரி டயர்டாக இருப்பேன் தூங்க சொல்லி தட்டி கொடுக்குறாங்க. ஹேண்ட் வச்சு ஜிம்மில் அம்மா வந்து அழகாட்டு ஜிம்முக்கு வேறு ஹேண்ட் வச்சு டேப் பண்ணி தராங்க. ஜிம் டேக்கிறவங்க அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு பா சொல்கிறாங்க. மிஸ்ஸியும் மா சொல்கிறாங்க. மிஸ் விட்டு விட்டாங்க தூங்குங்க ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. அப்படின்னு மிஸ் ஓகே சொல்லிட்டு அவர் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பார். அட்லீஸ்ட் வந்து காய் கூட இருப்பான். அது ஜிம்முக்கு புரியுது. ஜிம் எதுவும் சொல்லாமல் முதல் தடவை மேரேஜுக்கு அப்புறம் நான் ஜங்கா பிரிஞ்சிருக்கேன் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ ஃபாரின் கூட போயிருக்காரு. ஜேகே ஃபாரின் மீட்டிங்லாம் போயிருக்காரு. அப்போ கூட ஜிம் எனக்கு அவங்க வீட்டில் தான் இருப்பார், வேற எங்கேயும் போனதில்லை. அப்போ அந்த மாதிரி இருக்கிறது வேறு. முதல் தடவை அவர் ஒரே ஊரில் இருந்து ஒரே கண்ட்ரியில் இருந்து இப்படினாங்க இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கு தான் ஃபஸ்ட் டைம். இப்போ ஜேகே ஃபாரின் பண்ண மட்டும் தான் அவர் பிரிஞ்சிருப்பார் ஜிம்மில் பிரிஞ்சு, மற்றபடி அந்த மாதிரி பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. இப்போ நினச்சி பார்க்குறாங்க ஒரு மாதிரி இருக்குது. அந்த பாப்பா பிறக்க முடியும் வரைக்கும் ஜேகே மீட்டிங் போனால் ஜிம்மில் கூட்டிகிட்டு தான் போயிருப்பார். பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஜிம்மில் இல்லை வேண்டாம் சொல்லிட்டு அவர் இங்கே இருந்திருப்பார். இப்போ ஜிம்மில் நினச்சி பார்க்குறாங்க. அப்போ பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து மிஸ் பண்ணிட்டு அவங்க ஜிம்மில் நினச்சிட்டு அப்படியே படுத்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கு நான் ஒரு மாதிரி அப்படியே அழகே வந்துச்சு. ஆல்மோஸ்ட் அப்படியே சோஃபா ஹெட் வச்சுட்டு படுத்துறாரு. ஒரு மாதிரி இருக்குது. நீ என்ன விட்டு போன எனக்கு புரியுதுடா இருந்தாலும் சொல்லி ஜேகே பார்த்துருக்காங்க. ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே 2 days தானே அவர் முடிச்சுட்டு போகலாம் சொல்லி ஜேகே நினச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜிம்மே ஓகே அவன் கோவம் தெரிஞ்சால் தான் வருவான். இப்போ ரொம்ப டேஸ்லாம் கோவமாக இருக்க மாட்டான், அவனுக்கு இருக்க முடியாது. ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இருக்க வரைக்கும் அம்மா கூட அப்பா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஜிம் இந்த அழகாக கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த ஜேக்கோட அந்த மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா கூட அவ்வளோ அழகாக பேசிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி நெக்ஸ்ட் டே போய் வந்துருக்கு. நெக்ஸ்ட் டே ரொம்ப அழகாக ஜிம்மில் போனாக்க இந்த மெயின் ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க்லாம் பண்ணுறாங்க. அங்கே நிறைய பேர் ஜிம்மில் தான் விசாரிக்கிறாங்க எப்படி இருக்குது ஜிம்மின்னு அப்படி கேட்குறாங்க. ஜிம்மில் பேபிஸ் எல்லாம் தூக்குறாங்க. ஜிம்மில் எல்லாம் பேபிக்கிட்ட எல்லாரும் ஜிம்மில் பேபி எல்லாருக்கிட்ட போகுது. மினி இப்போ எல்லாம் தூக்குறாங்க, எல்லாரும் கொஞ்சிறாங்க. ஜிம்மில் ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மில் ஜேகேக்கு ஃபோன் பண்ண வேறு டெக்ஸ்ட் பண்ணல. இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு பார்க்குறாங்க. ஒரு குட் மார்னிங் மெசேஜ் பண்ணியிருக்காங்க பார்த்தியா ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இதை நீ பண்ணு சொல்கிறாங்க. நான் பண்ண சொல்லிட்டு நான் பண்ண சொல்லிட்டு ஜேகே நினைக்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. சரி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் குளிச்சுட்டு சாப்பிட்டு போயிட்டு ஆஃபீஸ் வந்துட்டாங்க. இப்போ ஒர்க் போயிட்டுருக்கு. நம்ம ஜேகே பார்க்குறது எல்லா ஒர்க் முடியும் பார்த்தா முடியல கேட்குறாங்க. டே நான் ஒரு 1 day மட்டும் சொல்கிறாங்க. இது 1 day வா சொல்கிறாங்க. டே இங்கே பாடா சொல்லிட்டு 1 day மட்டும் தான் சொல்கிறாங்க. இப்போ அவனை ஃபோன் கூப்பிடவே இல்லை சொல்கிறாங்க. எனக்கு அவனா வா ஜேக்கேன்னு கூப்பிடல சொல்கிறாங்க. அவன் கூப்பிட்டு போகணுமா என் ஒய்ஃபு என் குழந்தைங்க அக்கறை ஆந்திரா போகணும் சொல்கிறாங்க. சரி புரியுதுடா விட்டு சரியா ஒரு 2 days விட்டு ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. ஜேகே பார்த்து உங்க கூட போய் பார்ட்னர்ஷிப் போட போது சொல்லி எனக்கு ஆமாம் சொல்கிறேன். என்ன சொல்ல மாட்டேன் நான் இத்தனை டைம் ஹோப்பி விட்டு நான் வந்திருக்கேன் உங்க கூட எல்லா ஒர்க்குக்கும் நீ எனக்கு இப்படி சொல்கிறா சொல்லி கேட்குறாங்க.
ஏன்டா எத்தனை டைம் வந்துட்டு ஹோப் எப்படி நானும் டேட் போகிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஆனால் மீட்டிங்னு வரும்போது நீ தனியாக போகிறது சொல்லிட்டு நான் மட்டும் அவங்க கூட வந்துடுவேன்டா மீட்டிங் டேட்டிங் கேன்சல் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேக்கு ஒரு மாதிரி ஜேக்கி நினச்சி பார்க்குறாங்க. எப்போவுமே நம்ம காய் அனுப்புறவனாக்க நிறைய டைம் வந்துட்டு ஜேவ கூட வெளில போகணும் பிளான் பண்ணியிருப்பாரு. ஆனால் சடனாக ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் வரும் ஒர்க் வரும்போது அவர் என்ன பண்ணுவோம் ஜேக்கி தனியாக போகக்கூடாது சொல்லிட்டு அவர் டக்குனு அதை எப்படி டேட்டிங் கேன்சல் பண்ணிட்டு ஜேவப்பிட்ட கெஞ்சுவார் பேபி நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவருமே சரி சொல்லி விட்டுருவாரு. சில டைம் ஒரு கோச்சுப்பாரு. அந்த மாதிரி நடந்திருக்கும். ஜேக்கி நினச்சி பார்க்குறச்சு காய் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா. நான் எப்படி யோசிக்கிறேன் எனக்கு ஜிம் பண்ணியிருக்கலாம் அவருக்கு சேம் காய்க்கு ஹோபி மேலே அப்படி தான் லவ் இருக்குது. நான் எந்த யோசிக்க சொல்லிட்டு டே காய் சாரிலாம் சொல்லிட்டாங்க. எதுக்கு சாரி காய் கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்லிட்டாங்க. எனக்கு புரிந்து விட்டு இது வரைக்கும் ஜிம்மு பிரிஞ்சு தெரியல. நானும் ஜெவப்பு நிறைய பிரிஞ்சு இருந்திருக்கேன். ஜெவப்பு ஈஸியாக விட்டு போயிடுவான். அவனுக்கு தான் பெருசாக ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டான். நீ எப்படி இல்லை சரியா அவனுக்கு எந்த அளவுக்கு பசுவாங்க எனக்கு தெரியுண்டா. ஆனால் எங்கே போயிருக்கான் அம்மா வீட்டு தானே போயிருக்கான். 4 days என்ஜாய் பண்ணிட்டோம் சரியா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க கரெக்டு தான் இருந்தாலும் சொல்லிட்டேன் எனக்கு புரியுது ஜேக்கி ஃபீலிங்ஸ். ஆனால் இந்த டைம் உனக்கு ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமாக பாசம் ரொம்ப அதிகமாகும் சரியா புரிஞ்சுக்கோ சொல்லிட்டாங்க. நம்ம ஜேக்கி சரிடா சொல்லுவாங்க ஃபோன் பண்ண பற்றியா சொல்லிட்டாங்க. சரி வீட்டில் கண்டிப்பாக பண்ணுவா நீ வா அப்படி சொல்லிட்டு எங்கள் காய் கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜேக்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 1 day முடிஞ்சிச்சு. இப்போ 3rd day முடிஞ்சு 4th day ஒர்க் இருக்குது நம்ம ஜேக்கி. ஆனால் காய் எதுவும் சொல்ல ஜேக்கி அந்த இது சொல்ல எனக்கு ஒர்க் இம்பார்ட்டண்டாக தான் இருக்குது. அதனால் எதுவுமே சொல்ல அம்மா போட்டு பண்ணிட்டு இருக்காரு. காய் பார்க்குறீங்க என்ன அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் பார்த்துருக்காங்க. ஜேக்கி ஃபோனுக்கு மெசேஜ் ஃபோன் எதுவும் போடுறது எனக்கு ஃபுல்லாக ஜிம் வந்து அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அப்படி சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. 4th day ஆயிடுச்சுல நான் கூட நினச்சேன் 2 days வந்துடுவான்னு சொல்லிட்டேன்னா சார் வரவே இல்லை. கேட்டால் ஒய்ஃப் மேலே லவ் குழந்தை மேலே தான் லவ் நீங்கள் எடுத்து தான் உலகம் உயிரெலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பான். எல்லாம் போய் பல ஃப்ராடு ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. நான் கூட நினச்சேன் 2 days வந்துடுவான்னு சொல்லிட்டாலும் வரவே இல்லை பாரு ஜிம் நினைக்கிறாங்க. ஃபோன் பண்ண தோணுதானே பண்ணக்கூடாது ஜிம் நினச்சிருக்காங்க. என்னோட வேல்யூ உங்களுக்கு தெரியல பாரு ஜிம் நினச்சிருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு 1 week தான் நான் வந்திருக்கேன். ஒரு 4 days தான் இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். அது கூட அவன் ஃபோன் பண்ணுவான். அன்றைக்கி ஃபோன் பண்ணிட்டு கட் பண்ணவங்க அட்லீஸ்ட் பாப்பா பார்க்கணும்னு தோணவே இல்லை. எப்படி இருக்கான் பாப்பா பார்க்காம ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேக்கே பார்க்குறாங்க. எனக்கு 2 பேருமே எப்படினாக்கே அவன் என் பொண்ணு இவன் என்னோட ஒய்ஃப் சரியா எனக்கு 2 பேரும் ஈக்குவல் லவ் தான் இருக்குது. அது அவங்களுக்கு கிரேஸ் லவ் இருக்குது லவ் அப்சஷன் எல்லாமே அவங்கள தான் இருக்குது. என் ஒய்ஃபில் மண்டே கூட இருக்குன்னு நினச்ச கூட இல்லை சரி. ஆனால் இப்போ ஒரு சுச்சுவேஷன் இருக்குது என்ன பண்ணுறது வரைக்கும் அவன் நினைப்பான் மேபி நான் பாப்பா கூட ஃபோன் பண்ணி கேட்கல பார்க்கலன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அவன் தான் ஃபஸ்ட்டு செகண்டாக பாப்பா வச்சு ஜேக்கி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ எப்போல்லாம் ஒர்க் முடிச்சுட்டு டிப்ரெஷன் உட்காந்துருக்காரு. ஆல்மோஸ்ட் 5th day ஆகுது. இன்றைக்கி தான் சாட்டர்டே நம்ம ஜிம்மில் மண்டே வந்திருப்பாரு. டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே போயிட்டு இன்றைக்கி 5th day வந்துட்டு சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே நம்ம அவனுக்கு மேரேஜ். இங்கே எல்லாருமே கேட்குறாங்க வரவங்க இப்படினாக்கா ஜிம்மில் நல்லா எப்படி நல்லா இருக்கேன்னு கேட்குறாங்க. சரி ஒரு ஹஸ்பண்ட் என்ன கேட்குறாங்க. ஜிம்முக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க என்னப்பா 2 days ஜேக்கி வந்துடும் நினச்சி வரவே இல்லை. ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க அதுமா ஒர்க் அதிகமாக இருக்குமா சொல்கிறாங்க. ஏன் இப்போ ஒர்க் எதை கூட வந்திருக்க கூடாதா எனக்கு மேரேஜாக ஒரு டைம் நடக்க போகுது இது கூட வராமல் எப்படி கேட்குறாங்க. நீ பாட்டு ஒர்க் அதுக்குமா சொல்கிறேன். இப்போ ஃபோன் பேசுகிறதா சொல்கிறாங்க. ஃபோன் பேசினாருமா ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு அம்மா அப்பா வருத்தப்படுறா சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஃபோன்லாம் பேசினாரு சொல்லிட்டு அப்படியாவும் சொல்கிறாங்க. மீப்பா கேட்குது ஜட்மெண்ட்டை அம்மா டேட்டா சொல்கிறாங்க. டேடா நீ கேட்குற பாரு உன் டேடா உனக்கு ஞாபகம் வச்சிருக்கானா என்கிட்ட பேச ரொம்ப ஃபோன் பேசிருக்காமல் அட்லீஸ்ட் வீட்டை கவர் பண்ணியிருக்காமல் எதுவும் பண்ண பாரு அப்படி பாப்பா மேலே பாசத்துக்கு நடிப்பு பாப்பா அப்படி வீட்டுக்கு வந்து என் செல்லவனுக்கு கொஞ்சம் வேண்டியது அப்புறம் என்ன கொஞ்சம் வேண்டியது சொல்லிட்டாங்க. 2 என் உயிரும் சொல்ல வேண்டியது இப்போ பாரு சொல்லி ஜிம் திட்டிட்டு இருக்காங்க ஜேகே. இந்த பக்கம் ஜேக்கே பார்க்குறாங்க. ஏன்டா இன்றைக்கா முடியாதா சொல்லிட்டேன். அவளுக்கு ஆஃப்டர்நூன் சொல்கிறாங்க. ஆஃப்டர்நூன் சொல்கிறாங்க. ஆமாம் டே நாளைக்கு மார்னிங் போகணும்னு நினச்சிட்டு சொல்கிறாங்க. நாளைக்கு மார்னிங் அந்த பையனுக்கு வெட்டிங்கடா சொல்கிறாங்க. இல்லை அந்த பையன் சொல்கிறாங்க உங்களை ஜிம்மோட எத்த பையன் தான் சொல்கிறாங்க. ஆமாம் யோசிச்சிருக்கு நாளைக்கு மார்னிங் வெட்டிங்கடா நான் இன்னமும் சொல்கிறாங்க டே அவ்வளோ தான் முடிஞ்சு சரியா சொல்கிறாங்க. கரெக்டாக ஜேகேக்கு இப்போ தான் ஒரு 11:55 அந்த மீட்டிங்காக ஸ்டார்ட் ஆகுது. ஜேகேக்குனா அப்படி இருக்குது மீட்டிங் போயிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் 4 o'clock ஆகுது. இப்போ ஜிம் ஜேகே எல்லா ஒர்க்கும் முடிக்கிறாங்க. கடவுளை இப்படி ஒரு கான்ட்ராக்டே இதுக்கப்புறம் நான் என் லைஃப் எடுக்கக்கூடாது இருந்துக்காமல் இப்படி ஒரு கான்ட்ராக்ட் ப்ராஜெக்டாக நான் எடுக்கக்கூடாது அப்படி ஜேக்கே சொல்கிறாங்க. சரி விட்றா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. எனக்கு அவர் வருவார் நினச்சி ஆசை இருந்திருப்பார். ஜிம்முக்கு ஜேக்கே ட்ரெஸ் கூட வாங்கிட்டாங்க. வெட்டிங் ட்ரெஸ் கூட வாங்கிட்டாங்க. அப்பா மட்டும் சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு போய் அழகாக வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஜேகேக்கு ஜிம்முக்கு பேபிக்கு மட்டும் விரும்பி வாங்கியிருப்பாங்க. ஆனால் ஜிம் பார்க்குற இப்போ கண்டிப்பாக வரமாட்டான் போல. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது வரமாட்டான். எனக்கு ஆல்மோஸ்ட் நாளைக்கு மார்னிங் மேரேஜ். இப்போ பாரு எல்லாருமே விட்டாங்க. எல்லா கெஸ்ட்டும் இன்றைக்கி தான் லாஸ்ட் நலங்கு. அதுவும் இன்றைக்கி ஜிம்மோட வீட்டில் தான் வைக்கிறாங்க. நம்ம யோசிச்சுக்கு நலங்கு வந்துட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் வைக்கிறோம். இன்னையோட முடிஞ்சிடும் எல்லாமே. நாளைக்கு வந்து மேரேஜ் அவ்வளோதான். ஆனால் வரவே பற்றியா ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. எல்லாரும் கேட்குறாங்க ஏன் வரலன்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் எவ்வளோ டேஸ் தான் எப்படி தான் சொல்ல முடியும். இன்றைக்கி வருவாங்க நாளைக்கு வருவாங்க நான் நினச்சேன். அதுக்கு வரவே இல்லை. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. பாப்பா பாருங்க அப்பாவுக்கு பாசமாக இருக்குது. நம்ம எல்லாரும் சொல்கிறாங்க பேபி தான் சொல்கிறாங்க. அம்மா டேடா சொல்கிறாங்க. ஆமாம் டேடா ஜிம் தான் ஒரு மாதிரி ஒரு கண்ணு டேஸ் இருக்குது. அப்படி டேஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படி ஜிம் தான் இப்போ இப்படி இருக்கா ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அப்போ தான் அவங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. போய்ட்டு ஃபங்க்ஷன் ரன் நடந்துருக்கு. இப்போ கொஞ்சம் ஜேக்கி அவ்வளோ ஸ்பீடாக கான்ட்ராக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ஃப்ளைட்டில் கூட வரல காரில் வந்துட்டு இருக்காரு. அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு இருக்காங்க. ஐயோ என்ன நினைப்பாடு தெரியல. எப்படி போய் சமாளம் பண்ணுவேன். நான் ஏதோ ஒரு 2 days மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கலாம்னு நினச்சேன். இங்கே பார்த்தா டேஸ் போயிட்டே இருக்கு. அவன் எனக்கு ஃபோன் பண்ணல. நானும் ஒர்க்கில் பிஸியாக போயிட்டேன். சரி அவன் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு நினச்சி விட்டேன். இருந்தாலும் எனக்கு அவன் என்ன நினைப்பான்னு தெரியல. ஜேக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கோவப்படுவானோ பாப்பா நினைப்பா பாப்பா வந்துட்டு என்ன ஏதோ பாசிட்டிவ் கஷ்டமாக இருக்குது. அவரில் மறந்துட்டா என்ன பண்ணுறது. ஜேக்கு பயமாக இருக்குது. ஏன்னா குழந்தைங்க வந்து டக்குனு பேச மறந்துடுவாங்க ஈஸியாக. அது வரைக்கும் பயமாக இருக்குது நினச்சி போயிட்டு இருக்காங்க.
இப்போ நம்ம ஜிம்மில் நம்ம யோனிச்சுக்கு நடந்தெல்லாம் வைக்கிறாங்க. நம்ம ஜிம்மில் அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த பக்கம் ஜிம்மில் தரும் அதை செக்கோட அது யோனிச்சில் அம்மாடா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் இன்றைக்கி தான் ரொம்ப லாஸ்ட் டே ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் மேரேஜ் நம்ம யோனிச்சிருக்கு எல்லா ஃபங்க்ஷனாக முடிஞ்சிருக்கும். ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பியாக வந்துச்சா சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பிடா நீ வந்து அதனால இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ அழகாக இருக்குது சொல்லி அவர் சொல்கிறாரு. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிம் தான் எல்லாம் டேட் இருக்காங்க. இப்போனாக்கா அந்த வீட்டில் எல்லா ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்ருக்கும். ஜிம் பார்க்குற நெக்ஸ்ட் டே மார்னிங் மேரேஜ் நல்லா தூங்குடா அப்போ எனக்கு நல்லா தூக்கம் நல்லா தூங்கினா ஃபேஸ் அழகாக இருக்கும் ஜிம்னு சொல்கிறாங்க. யோனிச்சுமே சரிடா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னா தேங்க்யூடா சொல்கிறாங்க. எதுக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. இல்லை இங்கே வந்து உங்களுக்கு வந்துட்டு எனக்காக 1 வீக் சொல்கிறாங்க பாரு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லி ஹாப்பியாக எனக்கு அது போய் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சு வந்துட்டு சரி ஒன்றா தூங்கலாமா சொல்கிறாங்க. இல்லை அது தூங்க சரி வீட்டில் சம் வரைக்கும் இப்போ வந்தாலும் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் தான் பேபி தூங்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ யோனிச்சு தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம் வந்துட்டு பார்க்குறேம்மா சொல்லிட்டு பா சொல்கிறாங்க. பேபி சொல்கிறாங்க ஜிம்ல நம்ம இங்கே நிற்கிறது இங்கே இருக்கலாம் சொல்கிறாங்க. இங்கே இருக்கலாம் மாமா பா சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து வந்து இன்னொரு ட்ரெஸ் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு ட்ரெஸ் ரொம்ப காசுன்னு இருக்குமா இன்னொரு ட்ரெஸ் எடுத்து மாற்றி விட்டா தான் கரெக்டாக இருக்கும். நைட் ட்ரெஸ் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. சரிப்பா இப்போ எடுத்துகிட்டு வா சொல்கிறாங்க. சரிம்மா சொல்லிட்டு இந்த பக்கம் யோனிச்சு அம்மா தான் ஜிம்னு அப்புறம் ஜெக்கோட ஜிம்மில் பேரண்ட்ஸ் அங்கேயே ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு முறை ரெடி பண்ணிட்டாங்க. சிஸ்டர் சொல்கிறாங்க என்னம்மா இங்கே ஸ்டே பண்ணுங்க சொல்கிறாங்க. பாப்பாவுக்கு தொட்டு கொண்டு ரெடி பண்ணிட்டா சொல்கிறாங்க. அப்படியாம்மா நீ தொட்டியில் படுக்க வச்சுலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம்மில் அம்மாவுமே சரி ஜிம்மில் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படுக்க வைக்கலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மில் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி சொல்லிட்டு அவருக்கு வெளில வராது. நிறைய கெஸ்ட் வந்து பிடிச்சி வச்சு பேசிட்டே இருக்காங்க. ஜிம் எப்படி இருக்கு எப்படி சொல்லிட்டு நல்லா இருக்கேன் ஜிம் யாரும் கான்சல் பண்ணிட்டு அப்படி கோவம் இருக்கு மனசுக்குள்ள ஜேகே மேலே. சரி இருந்தாலும் எதுவும் சொல்லாமல் மற்றவங்கள்ட்ட பேசிக்கிட்டு அழகாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. சரி ஓகே பாப்பாக்கா நைட் ட்ரெஸ் வந்து பிக் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு ஜிம் இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் தாண்டா அவரும் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே நம்மளுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடலாமா எனக்கு மார்னிங் அங்கே தானே ரெடி ஆகிட்டு அப்படி மேரேஜ் நடக்க போகுது ட்ரெஸ்ஸும் அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். ட்ரெஸ்லாம் ஜிம் பார்க்குறாங்க. இது பாப்பா ட்ரெஸ் ஏன் ட்ரெஸ் பார்க்குறாங்க. இப்போ அஜய்க்கு ட்ரெஸ் இருக்குது. ஆமாம் எது ட்ரெஸ் வாங்கன்னு தெரியல. ஜிம் அந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் தூக்கி போடுறாங்க. அவ்வளோ கோமா அவர் பசங்க கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்லிட்டு ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அப்படியே பசங்க இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. ஜேகே ஜிம் பார்த்துருக்காங்க. அப்போ ஜேகே பார்க்குறீங்களா அவ்வளோ கோமா எனக்கு அவங்க ட்ரெஸ் தூக்கி போகிறா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறீங்க எப்போ வந்தாலும் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்போ ஜிம்மு வீட்டுக்குள்ளே வரப்போ தான் ஜேகேட காரும் ஸ்டாப் ஆகிருக்கு. ஜிம் பார்க்கவே இல்லை. அவர் போய்ட்டு எதுவும் தாட்டில் வந்துருப்பாரு. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அவ்வளோ கோமான்னு கேட்குறேன். ஜிம் பார்க்குறாங்க எதுக்கு வந்தால் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க நான் இதுக்கு வந்தேன் வரக்கூடாது கேட்குறாங்க. இது எதுக்கு வந்துன்னு கேட்குறேன். இவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க இவ்வளோ டேஸாக சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப பாசத்துக்கு முன்னாடி சரியா ஜிம் சொல்கிறாங்க. நான் கூட நினச்சேன் என் ஹஸ்பண்ட் எப்படி இருக்க மாட்டான் அப்படின்னு வந்து 2 டேஸ் ஆகுது நான் நினச்சேன். கொஞ்சம் ஒர்க் இருக்குது அவனுக்கு அதெல்லாம் அப்படி சொல்லியிருப்பான் 2 டேஸ் சாப்பிட்டு வந்துடுவான் நான் நினச்சேன். அதை பார்த்துட்டு பாஸ் தச்சுன்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படியா உனக்கு எப்படி பாஸ் இருக்கா கேட்குறாங்க. எனக்கு பாஸ் என்ன கேட்குறாங்க. பாஸ் நல்லா விட்டு ஏதாச்சும் சொல்லாமல் கேட்குறாங்க. ஜம்காங்க பாரு நம்மகிட்ட கேட்ட சரியா சொல்கிறாங்க. இல்லை எந்த ஒரு வார்த்தை சொன்னியா ஜம்கான ஊருக்கு பண்ண ஒரு வார்த்தை சொன்னியா கேட்குறாங்க. நம்ம பயந்து பண்ண தெரியுமா ஊருக்கு வந்து சொல்லிட்டு நான் யோசிச்சு வேணும் தான் நீ எப்படி குழந்தை தூக்கிட்டு ஃப்ளைட்டில் வந்திருப்பா எப்படி நீ வந்தா சொல்லிட்டு அதான் யோசிச்சு தெரியுமா நீ சேஃப்டாக போயிருப்பியா நான் எப்படி பயம் இல்லாமல் வந்தா சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சாங்க. நீ சொல்கிறாங்க நான் அவனும் அப்படி சரி சும்மா இந்த பாஸ் பண்ண அடிக்க ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு வர தெரியும் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். அப்படியா அப்போ சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு எப்படி பாஸ் பண்ண சரியா பாசம் கூட அடிக்க அதை போயிட்டு போகணும் வாழ்க்கையை கட்டிட்டு அழுப்போ ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஓ அப்போ நான் ஏன் வந்து கேட்குறாங்க. ஆமாம் நீ ஏன் வந்து போக வேண்டியது ஜிம் கேட்குறாங்க. ஒர்க்கை கட்டி அழுப்போ ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகேவும் சரி சொல்லிட்டு திரும்புறாங்க டர்ன் பண்ணுறாங்க போகணும்னு சொல்லிட்டு டக்குனு ஜிம் பேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க போயிடும் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க விட்டா போயிடும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஜிம்ல ஹேண்ட் எடுக்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்ல ஹேண்ட் எடுக்கிறப்ப ஒரு ஹேண்டை அவரே வந்து இழுத்து ஹக் பண்ணி பிடிச்சிக்கிறாரு. விட்டாதா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் இது கூட விடக்கூடாது நான் விட்டுருவோம் ஜிம் தான் ஜேகே ஹேண்ட் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜேகே லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படினாக்கா அவர் ஹேண்ட் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரிடா சொல்கிறாங்க. ஏன் ஜேகே இப்படி பண்ணேன் நான் கூட நினச்சேன் 2 டேஸில் வந்துடுவேன் விட்டு இருக்க மாட்டேன் சொல்லிட்டு ஆனால் நீ வந்து வரவே இல்லை சொல்கிறாங்க. சாரிடா நான் நினச்சி கூட பார்க்க சொல்கிறாங்க. இல்லை எப்போ வந்துட்டு எனக்காக சொல்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. நீ வரும்னு நினச்சி தெரியுமா 5 டேஸ் எப்படி தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் ஹாப்பியாக தான் இருக்கும் சொல்கிறாங்க. ஆமாம்மா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உனக்கு ஹாப்பியாக இருக்கலாம் அது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் நான் ஹாப்பியாக நான் மாதிரி ஹாப்பியாக தான் இருப்பேன் நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் உனக்கு எனக்கு கஷ்டம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேங்க. ஓ அப்போ எனக்கு கஷ்டம் இல்லை உனக்கு கஷ்டம் சொல்கிறேன் எனக்கு ஆமாம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் எனக்கு தானே கஷ்டமா ஜெனி இல்லாமல் பாப்பா எங்கே ஜே கேட்குறாங்க. பாப்பா அங்கே இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு எங்கள் ஆண்டி கிட்ட இருக்கா சொல்லிட்டு ஆமாம் அங்கே இருக்கா ட்ரெஸ் எடுத்து தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்கா கேட்குறாங்க. ஜிம் தான் எனக்கு நல்லா தான் இருக்கேன் எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க எல்லோரும் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க எனக்கு யாரும் இல்லையா கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படி இல்லை அவனுக்கு எவ்வளோ வந்து நான் இல்லாமல் நீ ஹாப்பியாக இருக்கா கேட்குறாங்க. ஜிம் தான் நான் ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படி என்னப்பா சொல்லி ஜெக்கி தான் அப்படி ஜிம்மில் ஃபேஸுக்கு கப் பண்ணுறாங்க. ஜிம் கம்ஃபர்ட் இயர்ஸ் ஜிம் பார்க்குறாங்க. பொறுக்கி ஏன் அப்படின்னு அழவிக்கிறேன். ஜிம்மில் அடிக்கிறாங்க. ஜெக்கி போய் என்ன சொல்லிட்டு ஏன் அழவிக்கிறேன் நான் நினச்சேன் அந்த எதுவும் எனக்கு தான் வந்துட்டு வேர்ல்டு பெஸ்ட்டு ஹஸ்பண்டு என்னை அழகாக பார்த்துக்கிறாங்க என்னை விட அவ்வளோ லவ் பண்ண நினச்சிருந்தேன். அது என்ன சொல்கிறாங்க. அப்படி இல்லை சாரிடா ஓகே ஒர்க்கு இல்லை வந்து
வந்திருப்பேன், நானும் வரணும்னு நினச்சேன். ஆனால் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேன்னா ஒர்க்கில் மாட்டிக்கிட்டு போய் சரியாக சொல்கிறாங்க. நான் எல்லாரும் ஜாலியாக குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிருப்பா சொல்கிறாங்க. இது குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணா மாதம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்கணும் அப்படி இல்லை. ஃபஸ்ட்டே கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணதான்னு சொல்ல மாட்டேன், நானும் காய் ட்ரிங்க் பண்ண வீட்டில். அதுக்கப்புறம் ட்ரிங்க்லாம் பண்ணல சரியா. ஒர்க் தான் கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு. ரசிக்கவே ஒன்று ட்ரை பண்ணானா என்னையும் மீறி எப்படினாக்கா ஒர்க் அதிகமாக ஆயிடுச்சு எனக்கு. நான் என்ன பண்ணுறேன், நான் ட்ரை பண்ணேன். சரி ஓகே ப்ராப்பராக முடிச்சுட்டு போகணும்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டு நான் எனக்கு அங்கே வந்து கூட நிம்மதியாக ஒர்க் இருக்க முடியாது கூட. அந்த ரிசால் தான் சரி ஓகே ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒர்க் முடிச்சுட்டு வரலாம்னு நினச்சிருந்தேன். அது அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அது ஜிம் பார்க்குறாங்க. அதை நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அதை 1 வீக் இருக்குது, சாட்டர்டே நைட்டு போகணும்னு சொல்லிட்டு கரெக்டாக சாட்டர்டே நைட் வந்திருக்கீங்க. ஜிம் சொல்கிறாங்க ஜெக்கி போவாங்க கஷ்டமாக இருக்குது, நான் வேணும் பண்ணலடா சொல்கிறாங்க. வேணும் செக்கி பண்ணிட்டு சொல்கிறாங்க. எல்லாரும் கேட்குறாங்க தெரியுமா, ஏன் உன் ஹஸ்பண்ட் வர சொல்லி ஏதோ நீ நான் சண்டை போட்டு வந்த மாதிரியும் அவனுக்கு எவ்வளோ பாஸ் பண்ண மாதிரி பேசுகிறாங்க தெரியுமா சொல்லி மற்றவங்க சார் சொல்லிட்டு போட்டு அவங்க அப்படி தான் கேட்பாங்க. சரியா சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு மற்றவங்க புரிய வைக்கணும் எதுவுமே இல்லை சரியா. மற்றவங்க புரிய வைக்கணும், மற்றவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி எதுவுமே இல்லைடா, நீ உனக்கு புரியாதா கேட்குறாங்க. செக்கிக்கு மட்டும் ஒர்க்கில் வந்தால் உடனே வந்துட்டு மாட்டோம் தெரியாது கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் வந்துருப்பா சொல்கிறாங்க. என்னை விட்டு பாப்பா சொல்கிறாங்க. பாரு நீ நினைக்கிறியா பாப்பா பார்க்குறாங்க ஃபோன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் கேட்குறேன். அப்படின்னா சொல்கிறாங்க எனக்கு பாப்பாவும் நீயும் ஒன்று தான். செகண்ட் எனக்கு பாப்பாவோட மோர் நீ தான் ஓகேவா. ஃபஸ்ட்டு நீ தான், நீ வந்ததுக்கப்புறம் லைஃப்பில் பாப்பா இருக்கா சரியா. அந்த ரீசன் எனக்கு ஒன்றை பார்த்ததுக்கப்புறம் பாப்பா பார்க்கணும்னு நினைப்பேன் அப்படி சொல்கிறாங்க. அதனால் குழந்தைலாம் சொல்கிறாங்க பாரு எனக்கு புரியுது ஓகேவா. அவளை பார்க்குறப்ப எனக்கு ஒன்று பார்க்கணும்னு தோணுதா, உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு பேச நினைப்பேன். நீ சொல்கிறாங்க உனக்கு தெரியாதா நான் யார் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. எங்கள் 2 பேரும் ஈக்குவல் தான். என்ன எனக்கு ஃபஸ்ட்டு பேபினா நீ தானே, எனக்கு ஃபஸ்ட்டு பாப்பாவை நீ தானே ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் தான். ஆமாம்மா இப்போ தானே பாப்பா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ செக்கி பார்க்குறாங்க. வேற சொல்கிறாங்க இப்போ பாரிச்சு அவங்க நினச்சி கூட பார்க்குறேன் எப்படி புரிஞ்சிருப்பா சொல்கிறாங்க. உண்மையை சொல்லுவா இந்த 5 days வந்துட்டு லைஃப்பில் மறக்க முடியாத டே சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஆமாம் இந்த 5 days வந்துட்டு நான் அவன் கூட வாழ்ந்த ஒரு மொத்த வாழ்க்கை நினச்சி பார்த்தா சொல்லி ஜெயிக்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு கூட பார்க்க வந்தது வீட்டு கலைஞர் சார் நாங்கள் பார்க்க வந்தது. நீ என்னை ஃபஸ்ட்டு யாருக்கு தெரியாமல் எட்டி பார்த்தது, உன்னை நான் சைட் அடிச்சது, அதுக்கு என்கரேஜ்மெண்ட் அன்றைக்கி விட்டு நான் ஃப்ளட் பண்ணது, நீ எங்கிட்ட பேச சொல்லிட்டு இது எல்லாத்தையும் மொத்த ஒரு வாழ்க்கையுமே நினச்சி பார்த்தேன். இப்போ எனக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி அழகாக நினச்சி பார்த்தேன் தெரியுமா. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம லைஃப் 3 years எப்படி நான் 3 years மற்றவங்க ஜஸ்ட் 3 years சொல்லலாம். எனக்கு இது ஒரு 3 யுகம் வாழ்ந்த ஒரு சந்தோஷம் எனக்கு கிடச்சி தெரியுமா. ஒரு 3 years ஒரு 3 ஜென்மம் கூட வாழ்ந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு. அது சொல்ல வார்த்தையில தெரியுமா. அவ்வளோ அழகாக என் கூட மட்டுமே இருந்தியா. இது நான் தான் உலகம் சுற்றி வந்தியா. நானும் அப்படியே இருந்தேன். ஆனால் நல்லா பிஸ்னஸ் ட்ரிப் போவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட சம்டைம் என்ஜாய் பண்ணுவேன், பார்ட்டி போவேன், அப்புறம் பண்ணுவேன். ஆனால் நீ எப்போவுமே என் கூட மட்டுமே இருப்பியா, நான் சொல்ல மட்டும் கேட்டு இருப்பியா அப்படின்னு நினச்சி பார்த்தேன். சரி ஓகே உனக்கான லைஃப்லேயும் வைக்க என்ன வாழ்ந்துட்டு இருக்காது வாழ்ந்துட்டு இருக்க தப்பு இல்லை சரி நானும் உட்காந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் உனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இல்லை, உன் அப்பா மட்டும் பேசுறதுக்கும் உன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உன்னை யூனிட் கூட ஸ்டே பண்ணுறதுக்கும் உன்னோட வில்லேஜில் இருக்கிறதுக்கும் உனக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதான் ஓகேவா அந்த ஒர்க்கு நான் பெருசு எடுத்துக்க ரீசன் இதான். ஓகே உனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்குறேன், நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாருன்னு நினச்சேன் அப்படி சொல்லிட்டு நம்ம செக்கே சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிறாங்க. ஆமாம் சரியாக சொல்கிறாங்க. ஆனால் நான் அப்படி நினச்சேன். சரி ஓகே அப்பா அம்மாவுக்கும் ஹாப்பியாக இருக்கும்னு இருந்தேன். ஆனால் என் மனசு எங்கேயோ வந்துட்டு தேடிட்டே இருக்குது. நானே வந்துட்டு சரி ஓகே ஒரு 5 days தான் நம்ம இருந்தாலும் நினைக்கிறேன் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் தப்பு இல்லை. ஒரு 5 days நம்ம ஹஸ்பண்ட் இருந்தால் என்ன தப்புன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மனசு புரிய மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படியா இப்போ மனசு சொல்லிச்சு ஜெக்கி கேட்குறாங்க. அது என் ஹஸ்பண்ட் வேணும் சொல்லிச்சுன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியா எப்படி எனக்கு தோணுச்சு அதே மாதிரியா கேட்குறாங்க. தோணிருக்க சொல்கிறாங்க. அதே அப்புறம் உனக்கு தோணா மட்டும் தோணுச்சு எனக்கு மட்டும் ரொம்ப மாட்டியா கேட்குறாங்க. ஆமாம் அப்படி சின்ன பார்த்துருக்கேன். ஜெக்கி பார்க்கணும் என் மனசு கூட சொல்லி சரியா என் ஒய்ஃபை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு தோணுச்சு. வீட்டுக்கு வந்தப்போ ஒன்று பார்க்குறப்போ ஒன்று சவுண்ட் நீ திட்டினா கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா, நீ திட்டுறது கூட வீட்டில் இல்லாதப்போ ரொம்ப கஷ்டமாக தெரியுமா. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இவனோட சவுண்டு பாப்பாவோட சவுண்டு நீங்கள் 2 பேருக்கு ஏதாவது பண்ணிட்டே இருப்பீங்களா. உங்களுக்கு எப்போதுமே நான் வந்து இவன் வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுறப்ப கூட நீ ஏதாவது வீட்டில் வந்து ஏதாவது ஒர்க் பண்ணிட்டே இருப்பியா. அது பார்க்குறப்போ அந்த சத்தம் நாய்ஸ் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் வீடு மாதிரி இருக்கும். நீங்கள் 2 பேர் இல்லாமல் வீடு ஒரு மாதிரி எப்படி இருந்துச்சு தெரியுமா. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். அப்படியே சொல்லிட்டு உன்னையும் பாப்பா வந்து பார்த்து டைட்டாக ஹக் பண்ணி நினச்சி வந்தேன். அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்டா ஆமாம்மா சொல்கிறாங்க. நிச்சயமாடா நம்புடா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்டா சரி இப்போ என்ன வேணும் எப்படி இருக்கீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஓ இப்போ கேட்கணும்னு தோணுச்சு சொல்கிறாங்க. நீ மட்டும் சொல்கிறாங்க நீ அப்பா அம்மா கூட இருக்க அங்கிள் நல்லா பார்த்துப்பாங்க எனக்கு தெரியும். அப்புறம் நினச்சி நல்லா பார்த்துப்போம். அத்தை மாமா கூட நம்ம நண்பங்களை போட்டு நல்லா பார்த்துப்பாங்க. என்ன பார்த்துக்கணும் யாரும் சொல்லிட்டாங்க. ஏன் உன் ஃப்ரெண்டு காய் எங்கே போயிட்டா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. காய் பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இந்த நீ ஒய்ஃப் பார்த்துக்கணும் வருமா சொல்கிறாங்க. எனக்கு காம சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. வாங்க போயிட்டு நம்ம யூனிட் மீட் பண்ண சொல்கிறாங்க. இல்லை அவன் தூங்கிட்டான் மார்னிங் மேரேஜ் மீட் பண்ணுங்க சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதுக்கு மீட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க 5 days மிஸ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. என்னது இப்போ 5 days மிஸ் பண்ணியிருக்கோம். 5 days வந்துட்டு மார்னிங் கிஸ் நைட் கிஸ் அப்புறம் சொல்கிறாங்க. அம்மா வெட் கிஸ் சொல்கிறாங்க. வெட் கிஸ்ன்னு பார்த்துக்கோங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஆமாம் எடுத்து மிஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் சொல்கிறாங்க. ஜங்காங்க பாரு சொல்கிறாங்க. 5 night மிஸ் அதில் 4 night மிஸ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அக்கா பாரு ஜங்கா சொல்கிறாங்க. சேர்த்து எடுத்துப்பா சொல்கிறாங்க. ஜங்காடி பேச வைக்கோ சொல்கிறாங்க. எனக்கு நாளைக்கு மார்னிங் மேரேஜ் இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. ஆல்ரெடி எனக்கு டைலாக இருக்க சொல்கிறாங்க. எனக்கு அது காலையில் சரியா சொல்கிறாங்க. ஜங்காங்க பாரு சொல்கிறாங்க. பாப்பாவும் சொல்கிறாங்க. பாப்பா பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. பாரு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது நான் வந்தால் சொல்கிறாங்க. காமாக சொல்கிறாங்க. இதில் சொல்கிறாங்க ட்ரெஸ் கூட சொல்கிறாங்க. இதை சொல்கிறாங்க கூட நான் பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஜம்காங்க பாரு சொல்கிறாங்க. நான் பார்த்துட்டு கூட சொல்லிட்டு ஜேக்கி தான் ட்ரெஸ் எடுத்து போகிறாங்க. வீட்டில் சொல்கிறாங்க. ஜம்காங்க பாரு சொல்கிறாங்க. ஜேக்கி தான் நான் வரக்குள்ள ரெடியாக சரியா சொல்கிறாங்க. ரெடி ஆகணுமா சொல்கிறாங்க. ஆமாம் குளிச்சுட்டு வரேன் சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கடா குளிச்சுட்டு வரேன் ஜேகே போயிடுறாங்க.
ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவர் போய்ட்டு குளிக்க போயிடாரு. இந்த பக்கம் ஜெக்கி வராங்க. ஜெக்கி வந்துட்டு கால் பண்ணுறாங்க ஜிம்ல அப்பாவுக்கு. ஜிம்முக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஹலோ ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அப்போ தான் ஜெக்கி வந்துட்டு அங்கிள் கொஞ்சம் எல்லோரும் ரொம்ப எனக்கு நிறைய பேர் க்ரௌடாக இருக்காங்க, அவ்வளோ ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அப்படியே பயிர் வரேன் சொல்லி ஜெக்கி ஜிம்ல அப்பா எழுந்து வராங்க. ஜெக்கியே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கடா ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க. ஜிம்ல அப்பா ரொம்ப ஹாப்பியாக ஜெக்கி வந்து பார்த்துட்டு எப்படி பாருக்கா சொல்லிட்டு நல்லா இருக்காங்க சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் சொல்கிறாங்க. அச்சோ அது பரவாயில்லப்பா எப்படி இருக்கா சொல்லிட்டு நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. அங்கிள் பாப்பா என்ன சொல்கிறாங்க. பாப்பா வந்துட்டு அப்படின்னாக்கா அவங்க அதுக்கு அவங்க கிராண்ட் வச்சிருக்கா அது ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து பாப்பா போட்டுக்கிறீங்களா சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் பாப்பாவுக்கு பார்க்க என்ன சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் மார்னிங் பார்த்துக்கிறேன் உங்க கூட இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்ல போகும் சரிப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் வீட்டில் இருக்க அங்கிள் நான் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேப்பா நீ போய்ட்டு சாப்பாடுலாம் இங்கே சாப்பிட சொல்லி அங்கிள் வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன் அங்கே சாப்பிட்டுக்கிறேன் ஜிம்ல குக் பண்ண சொல்லி சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. சரிப்பா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல போகிறாங்க. இங்கே பாருமா சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறாங்க. ஜெக்கி வந்துட்டாரு. ஆமாம் ஜெக்கி வந்துட்டா சொல்கிறாங்க. பேபி வந்துட்டு ஜெக்கி ட்ரைம் கிட்ட டேடா சொல்கிறாங்க. ஆமாம் டேடா வந்துட்டாரு சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்ல அப்போ அம்மா பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. அவர் வீட்டுக்கு போயிட்டாரு ஆமாம் வீட்டுக்கு போயிட்டாரு ஜிம்ல அங்கே இருக்கட்டும் ஓகேவா மாறி போய் பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க புரியுது சார் ஓகே அவங்க இருக்கட்டும் சொல்லிட்டு உங்கள் பாப்பா மினி பாப்பாவா ட்ரெஸ் மாற்றிக்கலாம் சொல்லிட்டு அவங்க வேறு ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டு அழகாக வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் தான் அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. ஜிம் பிக் பண்ணுறாங்க. சொல்லப்பா ஜிம் சொல்லிட்டாங்கம்மா பாப்பா சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கலாம் ஓகேவா 5 days பாப்பா எங்க தூங்கிட்டு இருக்கா நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரிங்கம்மா ஜிம் ஃபோன் வச்சுட்டாங்க. இப்போ இது பக்கம் ஜிம் தான் ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிட்டு வந்து ஹேர் வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே எனக்கு எல்லா டோர் லாக் பண்ணுறாங்க. அந்த வீடு எனக்கு கொஞ்சம் வில்லேஜ் வீடு இல்லையா நிறைய டோர்லாம் இருக்கும் நிறைய விண்டோஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே பெட்ரூம்குள்ளே வராங்க. ஜிம் அப்படி பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காரு நம்ம ஜேகே 5 days ஆஃப்டர் பார்க்கறதுக்கு அவருக்கும் அப்படி ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகுது. இப்போது ஜேகே டேரக்டாக ரெஸ்ட் ரூம் தான் போகிறாரு. ஜிம் பார்த்துருக்காங்க. ஜிம் தான் சரி ஓகே குக் பண்ணலாம் சரி ஜிம் தான் கிச்சனுக்கு போகிறாங்க. என்ன குக் பண்ணுறது சரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு பெருசாக குக் பண்ணுற ஐடியா இல்லை. ஜேக்கையும் சாப்பிடுவாங்க தெரியல ஜஸ்ட் மில்க் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் மில்க் ரெடி பண்ணுறாங்க. சரி ஓகே அவனுக்கு பாதாம் படம் பிடிக்கும் சொல்லி ஜிம் பாதாம் கொஞ்சம் பிஸ்தா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. வந்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே என்ன பண்ணுறாங்க அவர் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாத்ரூம் கூட ஏர் பண்ணிட்டு விளையாடுறாங்க. ஜிம்மின் கூப்பிட்றாங்க. ஜிம் டான் போய் பார்க்குறாங்க. அவர் பார்க்க அவ்வளோ ஹார்ட்டாக அழகாக இருக்காரு. என்ன அப்படி கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அதே சொல்லிட்டாங்க சொல்கிறாங்க. ஒரு ஹேர் வைப் பண்ணி சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் மில்க் ஓடிங்க வாங்க ஜிம் கூப்பிட்றாங்க. ஜேகே தான் சரி ஓகே சொல்லிட்டு எனக்கு வந்து ஹேர் ட்ரையர் ஜிம் தான் ஒரு டேப்லெட் எடுத்து வைப் பண்ணிவிட்டாங்க. மில்க் ஓடிங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே குடிக்கிறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக வர இருக்குது. ஜேகே பார்க்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. அது பாதாம்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கா சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே சரி சொல்லிட்டு குடிச்சிட்டு ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் குடி சொல்கிறாங்க. வேண்டாம் ஜேகே சொல்கிறாங்க. கொஞ்சம் குடி சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. சரி ஜிம்மே கொஞ்சம் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ லிப்ஸில் இப்படிக்கா அவள் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த லிப்ஸ் கிட்ட கொஞ்சம் மில்க் அப்படியே இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. இப்போ எந்திரிக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் ஹெட்டை வைப் பண்ணிப்பாங்க. ஏன் அந்த ஹெட்டை வைப் பண்ணலாது ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜேகே தான் இப்போ ஜிம்மில் ஹேண்டில் உள்ள அந்த டவரை வார்ம் அடிச்சுட்டு ஜிம்மில் பேச கப்பாட்டேன்னு சொல்லிட்டு அது மில்க் இருக்குது லிப்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதுவாக ஜிம்மில் வைப் பண்ண போகிறாங்க. இது நானும் வைப் பண்ணுற சொல்கிறாங்க. இன்னும் ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் பேச கப் பண்ணிட்டு அப்படி லிப்ஸால் போய்ட்டு வைப் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து 5 days ஆஃப்டர் அந்த டச் சொல்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே வேணும்னு சொல்லிட்டு வாய்ஸ் 2 பேர் வாய்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கான்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாரு கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. இவன் தெரியாத கேட்குறாங்க. இங்கே பாரு வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இங்கே வேண்டாம் அதுவும் சொல்கிறாங்க. அதான் கேட்குறீங்கன்னு சொல்லி எனக்கு அந்த வீட்டில் அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் உங்கள் அப்பா அம்மா இங்கே தான் அரேஞ்ச் பண்ணாங்க ஃபஸ்ட் நைட் வந்துட்டு நீ தான் சொல்லி வில்லேஜ் இங்கே வேண்டாம் அப்படின்னு நீ சொன்ன சரி நானும் ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். ஓகே எனக்கு டயர்டாக இருப்பேன் நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் நான் ட்ரீம் ஹவுஸ் வாங்கி வச்சுருக்கேன் அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு நான் நினச்சேன் ஓகேவா. ஆனால் எனக்கு இந்த வீட்டில் ஒரு சான்ஸ் இருக்குல்ல ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. என்னது தாமா இந்த வீட்டில் 3 years ஆஃப்டர் மேபி இந்த செகண்ட் பேபி இங்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. ஜம்கா அந்த மாதிரி பேச அவருக்கு அடிச்சுக்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லை எனக்கு பாப்பா பார்த்து 2 வயசு ஆகிடுச்சு அவளுக்கு. ஸோ இந்த செகண்ட் பேபி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் சொல்கிறாங்க. அந்த வீட்டில் ஃபஸ்ட்டு பாப்பா இந்த வீட்டில் செகண்ட் பேபியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அடிப்பாங்க தப்பாக பேசுகிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குங்க அப்படியா நான் தப்பாக பேசுகிறேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜம்கா வேண்டாம் ஜிம்முக்கு கொஞ்சம் இப்படி வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த வீடு எப்படி இருக்கிறாங்க நான் ஒரு உடன் ஹவுஸ் இருக்கலாம் உடன் ஹவுஸில் ஓகேவா நடுவில் மட்டும் முத்தம் வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி வீடு இப்படிக்கா முத்தம் சொல்ல புரியுமா தெரியாது. சென்டரில் மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பிளேஸாக இருக்கும். சுற்றி வந்து ஒரு டூன்லாம் வச்சிருக்கும். பிள்ளைகள்லாம் ஃபுல்லாக உடனே நல்லா பண்ணிட்டு ரொம்ப அழகாக இப்போ ஜிம்மில் ஒவ்வொரு பிள்ளைராக மாறி மாறி போக ஆரம்பிக்காங்க. ஜேகேட் வந்துட்டு ஜிம் சொல்லி வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. வேண்டாம் ஜிம்காக சொல்கிறாங்க. ஜிம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது. ஜேகே ஜிம்லாம் கேட்ச் பண்ணி பின் பண்ணுறாங்க. அது வாலில் அப்படியே ஒரு பிள்ளை மாதிரி பிள்ளைல வந்து பின் பண்ணுறாங்க. ஜிம்காங்க பாரு வேண்டாம்மா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இல்லையே வேணான்னு சும்மா சொல்கிறேன் ஆனால் சொல்கிறேன். ஜிம் பார்க்குறாங்க. பாரு டீஸ் பண்ணாங்க. ஜிம் சொல்கிறாங்க. அப்படியா ஜெக்கி கிட்ட போகிறாங்க. ஜிம்முக்கு ப்ரீத் வாங்கிச்சு ஒரு மாதிரி ஐஸ் ரொட்டேட் பண்ணுறாரு. ஜெக்கி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா அந்த ஒரு ஜிம்மில் விடுவோம் இப்போ ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க. என்னடா கேட்குறாங்க. அது ஜிம்முக்கு அவ்வளோ நர்வஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு பார்க்குறது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ் ஆன மாதிரி ஃபீல் இருக்குது ஜெக்கிக்கு. என்னென்ன அப்படி இருக்கு அந்த மாதிரி ஜஸ்ட் 5 days தான் நான் மிஸ் பண்ணி போனது நான் விட்டு வந்திருக்கேன். அது கூட எதுவும் நியூவாக ஒரு பர்சன் பார்க்குறது சொல்கிறாங்க.
எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஜம் காசு அப்படியே டிஃப்ரெண்ட் ஷைனஸ் டிஃப்ரெண்டாக இருக்கிற பார்க்கறதுக்கு நியூவாக ஒரு பர்சன் நியூலி மேரிட் மாதிரி இருக்காரு. ஜெகி பார்க்குறாங்க அங்கே பாருன்னு சொல்கிறாங்க. வச்சு பாரு நீ இப்படி இந்த மாதிரி வைக்கப்படுறா இந்த மாதிரி ஷைனஸ் எனக்கு கொண்டு கொள்ளுதுரா சொல்கிறாங்க. ஜிம் தகுந்த ஆமாம் நான் ஷைனஸே கொண்டு போகிறடா ஜெகி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிம் ஜெயிக்கிற ஸ்டார்ட்டில் போயிட்டுட்டாக்கா ஃபர்ஸ்ட் ஹைட் பண்ணிக்கிறாங்க. அவர் அந்த வெக்கம் அந்த 5 days மிஸ் பண்ணதுனால டிஃப்ரெண்ட்டாக மாதிரி இருக்காரு. ஜெகி ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் டெய்லி ஒன்றா இருந்து அப்படியே இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காங்க. ஜெகி பார்க்குறாங்க ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரிடா சொல்கிறாங்க. ஜம்கா எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது ஜிம்மோட ஹைட் பண்ணிக்கிறாங்க பேசுறதுன்னா ஓன் ஜெகேடா சொல்கிறாங்க தெரியும். ஆனால் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீலாக இருக்குது ஜம்கா. ஜிம்மி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க டே என்னை பாராசில் சொல்கிறாங்க. என்ன இவ்வளோ அழகாக இருக்கா ஜெகி கேட்குறாங்க. ஏன் இப்படி இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. அப்படிங்களா இன்றைக்கி டோட்டலாக உண்மை ரொம்ப அழகாக இருக்குது. நீ வா என் ஜெகி கூட்டு போகிறாங்க. எங்கே சொல்ல முதல்ல பார்க்குறாங்க பார்த்து ஜிம்மோட ஃபேஸ் டோட்டல் டிஃப்ரெண்டாக இருக்குது. 5 days அவர் மிஸ் பண்ணதுனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஜெகி பார்க்க இந்த மாதிரி வெக்கத்தை நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ் அன்றைக்கி பார்த்தேன்டா. அதுக்கப்புறம் நீ இவ்வளோ ஷைஸ் ப்ராம்ஸை நான் பார்த்ததே இல்லைடா. இந்த எப்பவும் பார்க்குறப்ப ஜிம்மின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகும். அன்றைக்கி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அந்த ஜிம் மாதிரி இருக்குடா அந்த ஃபர்ஸ்ட் டே நைட்டு அப்படி சொல்லி ஜெகி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மேரேஜ் சொல்கிறீங்களா செகண்ட் டே நைட் ஓகே நான் மேரேஜ் டே அன்றைக்கி நமக்கு இது நடக்கிற செகண்ட் டே நைட்டு அந்த மாதிரி இருக்குடா அன்றைக்கி நீ சொல்கிறாங்க. அது அதை விட மோர் அழகாக இருக்கு. இவருக்கு நமக்கு பேபிலாம் பிறந்து நம்ம 3 years லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது ஜெகி சொல்கிறாங்க ஜிம்மோட என்ன சொல்லுறது அவ்வளோ ஷையாக இருக்குது ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் ஜிம் சொல்கிறேன் ஜெகி பார்க்குறேன் அப்படி ரொம்ப மிஸ் பண்ணேன். ஜிம்மி சொல்கிறாங்க ஜெகி பார்க்குறேன் அதோட மிஸ் பண்ணடா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் அப்படியே ஜெகி பார்க்குறாங்க. அப்படி ஐஸ் பிளிங்க் பண்ணி பார்க்குறது செம்ம க்யூட்டாக இருக்குது. இந்த லிப்ஸ் எல்லாம் ஜெகி பார்க்குறீங்க அதுக்கு அவ்வளோ டெம்பிளாக அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ ஜெகி கிஸ் பண்ண அனுப்புகிறாங்க. ஜிம்மி அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஜம்கா ப்ளீஸ் ஜென்டிலாக நாளைக்கு மேரேஜ் இருக்க சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேரும் ரொம்ப அழகாக லேட் இருக்குது. அந்த பக்கம் ஜிம்மில் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு பாப்பா விட்டுறாங்க. ஜெகி வந்துட்டு எப்படினாக்கா அவர் ரெடி ஆகிட்டாரு. ரெடி விழுறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஜெகி ரெடிங்களா சொல்லி ரெடி ஆகிட்டாங்க அங்கிள் ஆண்டி சொல்லிட்டாங்க. சரிப்பா சொல்லிட்டாங்க. இப்போ பேபி வந்துட்டு டேடா அப்படி கூப்பிடுது. ஜெகி பார்க்குறாங்க. ஜம்மினி எல்லாம் போய் தூக்குறாங்க. பேபி க்யூட்டாக அழகாக பார்த்துட்டு டேடா ஆஸ்ட்டு கிட்ட போயிடுச்சு. ஜெகி பார்க்குறாங்க சாப்பிட்டு தங்கமே 5 days அப்போ பார்க்கலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெகி ஜிம்மில் அப்போ தான் இருக்கட்டுப்பா பரவாயில்ல அவங்க ஒர்க்கு தானே இருந்துச்சு அவங்க சொல்லிட்டு கூட போயிட்டாங்க. ரெடி ஆகிறதுக்கு இது பக்கம் ஜெகி தருவாங்க சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாங்க ரூம்ல. நமக்கு ஜிம் ரெடி இருக்காங்க. ஜெகி பார்க்குறாங்க அவ்வளோ அழகாக ஜிம் பார்க்குறதுக்கு பாரு ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஜம் காசு சொல்லிட்டாங்க. பாரு மேக்கப் இது பண்ண சரியாக சொல்லிட்டாங்க. மேக்கப்லாம் பண்ணல ஜஸ்ட் டச்சப்லாம் பண்ணுற சரியாக சொல்லிட்டாங்க. ஜெகி பார்க்குறாங்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக பார்க்கறதுக்கு. ஜெகி பார்க்குறாங்க அப்படி பார்த்துருக்காங்க ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை சொல்லிட்டு ஜெகி சொல்லிட்டாங்க. ஜிம் தான் எதுக்கு இப்படி பார்க்குற ஜிம் தான் ஷையாகிறாங்க. ஜெகி பார்க்குறது க்யூட்டாக பார்த்துருக்காங்க. மினிச்செல்லாம் சாப்பிட்டு தங்கம் பார்த்துருக்காங்க. டேட்டா அப்படி கூப்பிட்டு என்னோட தங்கம் மன்னிச்சிருக்கேன் டேட்டா 5 days மிஸ் பண்ணிட்டோம் சொல்லிட்டு ஜிம்மி பேபி கேட்குது. பேபி வித் ஜெகி கேட்குறாங்க. பேபி ஜெயிக்க வச்சு நம்ம வெயிட் பண்ணுறது ஆச்சு. ஜெகி ரொம்ப ஹாப்பி என்ஜாய் பண்ணுறாங்க. வச்சுருக்காங்க நம்ம மிஸ் பண்ண தெரியுமா சொல்லிட்டாங்க. இன்னும் நம்ம இருக்கான்னு ரொம்ப மிஸ் பண்ணா ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் தான் வந்துட்டு பாப்பாட்ட சொல்லுங்கள் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜெகி தான் வந்துட்டு அவள்கிட்ட சொல்ல மாட்டேன். ஜெகி சொல்கிறாங்க நான் அவள்கிட்ட வேற ஒன்று சொல்ல சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டு குட்டி பாப்பா வேணுமா கேட்குறாங்க. பேபிக்கு புரியாமல் பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு டேடா சொல்லிட்டாங்க. குட்டி பாப்பா என்னோட தங்கம் குட்டி பாப்பா குட்டி தம்பி வேணுமா கேட்குறாங்க. இப்போ ஜிம் தான் வந்துட்டு அவள்கிட்ட பேசுங்க சொல்லி கேட்குறாங்க. ஜெகி தான் சொல்கிறேன் பாப்பாவுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் சொல்கிறாங்க. அவளுக்கு புரியாது ஜிம் சொல்கிறாங்க. அவள் பாப்பா பிறக்க புரியும்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் சரி ஜிம் சொல்லிருக்காங்க. ஜிம் தான் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க ஜம்கா சொல்கிறாங்க. நீ வேணா பாரு என் 10 months குட்டியாக ஒரு பாப்பாவை தம்பி பிறக்க தான் போகிறாங்க. ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ ஜெகி தான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறீங்க ப்ராப்பராக நிற்க கூட்டமில்ல ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறது புரியுது அப்போ ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் தட்டுங்க அதை ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் ஜிம் தான் அழகாக டேட்டாங்க. ஜிம் நடந்து வரப்போ ஜிம் வந்து பார்க்குறாங்க. ஜிம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடக்கிறாங்க. வச்சு பாவம் ஜிம்லாம் நினைக்கிறாங்க. ஜிம்கா வாப்பா சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. ஜிம்லாமா ஓகேம்மா ஜிம் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இவங்க மேரேஜ் ரொம்ப கிராண்டாக நடந்துட்டு முடிஞ்சிருக்கும். ஜிம் பார்க்குறாங்கம்மா நான் கிளம்புமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வந்து தாங்க பார்த்தாங்க பத்திரம் போய்ட்டு சொல்லியா சொல்கிறாங்க. ஜெகி சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறாங்க. இது கோச்சிக்கலப்பா ஜிம் இது மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அப்படியே இது ஆண்டி அதுவும் இல்லை ஆண்டி ஓகேவா அவன் யார் படுது அவங்க கூட தான் இருந்தா நீங்கள் அழகாக பார்த்துப்பீங்க நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்களா அப்படி ஜெயிக்கிறமா ஜெகி சொல்கிறாங்க. நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அடிக்கடி சொல்கிறாங்க. இந்த கண்டிப்பாக கூட்டி வர ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஜெகி அடிச்சுல அப்பா தான் கூட்டி வர கூட பரவாயில்லப்பா நாங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா சரி நமக்கு ஒர்க்கு தான் பண்ணால் ஒர்க்கை பார்த்துப்போம். ஏன்னா ஜிம் விட்டு சொல்கிறாங்க கோப்படவே மாட்டாங்க இப்போ எப்பவுமே ஜெகி சொல்கிறாங்க. கோவம் வந்தால் கூட அவன் பேச பார்த்து கோவம் போயிடும். ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் போகிற மாதிரி காச்சும் எதுவும் பேசுகிறா அப்பா என்ன நினைப்பாங்க ஜிம் சொல்கிறாங்க. அது பக்கம் ஜிம் பண்ணதுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. ஜிம் ஆப்பிள் எப்படி பேசுகிறா சொல்லிட்டு சரி ஓகே சொல்லிட்டு கிளம்புறோம் சொல்கிறாங்க. போயிடல ஜிம் தான் நம்ம கிராண்ட்மாக்கு பாய் சொல்லிட்டாங்க. கிராண்ட்மா பாய் சொல்லிட்டாங்க சொல்கிறாங்க. பேபி வந்துட்டு கிராண்ட்மா பாய் சொல்லிட்டாங்க. பாய் தான் செல்லாம் சொல்லிட்டாங்க. போயிடல ஜிம் ஜெகி இப்போ பேபி 3 பேர் பாய் சொல்லிட்டு கார் கிளம்புறேன். அப்படியே 1 year ஆஃப்டர் பார்த்தா ஜிம்முக்கு க்யூட்டாக ஒரு பாபி பிறந்திருக்கான். அந்த பக்கம் ஜெகி தான் சொன்னல சொல்கிறாங்க. ஜம்கா என்ன பேச சொல்லிட்டாங்க. நான் சொன்னல பார்த்தியா க்யூட்டாக ஒரு பாபி எப்படி சொல்கிறாங்க. ஜம்கா இவன் யார் மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. இவன் ஒன்று என்ன மிக்ஸ் பண்ணி பிறந்திருக்கான்டா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு ஐஸ் சொன்ன மாதிரி இருக்குது ஆனால் நோ சொன்ன மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் மிக்ஸ் பண்ணி பிறந்திருக்கான் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கான் ஜெகி சொல்கிறாங்க. ஜிம்மு ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் பேபி தான் டேட்டா இது கிஃப்ட்டா சொல்கிறாங்க. அவனோட தம்பி இதான் உன் கிஃப்ட்டு சரி ஜெகி சொல்கிறாங்க. கிஃப்ட்டு சூப்பர் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே தம்பிக்கிட்ட ப்ளே பண்ணணும் சொல்கிறாங்க. ப்ளே பண்ண தங்கம் ஜெகி சொல்கிறாங்க. இப்போது இந்த பக்கம் ஜிம்மில் அப்பா வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அம்மா
சொல்கிறாங்க சாப்பிட்டு தங்குவோம் மறுபடியும் வர முடியாது போட்டு சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா ஜிம்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குட்டி பாப்பா வந்து குட்டி தம்பி வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அந்த பக்கம் ஜெய்கோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன் ஜெய்கி இப்போ தான் அனுப்புவியா பேபி பார்த்துக்கா சொல்கிறாங்க. அம்மா அப்பா உங்களுக்கு எப்போ வேணாலும் பார்க்கறதுனா கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க ஓகேவா, வந்து பாருங்கள் ஸ்டே பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேவா. ஆனால் இப்போ அனுப்ப மாட்டேன் சொல்கிறேன், எனக்கு அனுப்ப மாட்டேன் என் பேபி நானே பார்த்துக்கிறேன் ஜெய்கே சொல்கிறாங்க. கேட்க ப்ரௌடாக இருக்குது சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அவங்க 2 days மட்டும் ஸ்டே பண்ணி இது பார்த்துட்டு போயிருப்பாங்க. இந்த பக்கம் ஜெய்கி தான் வந்துட்டு ஜிம் பார்க்குறேன். ஜம்கா நீ நைட்டில் கொஞ்சம் நேரம் தூங்குங்க சரியா சொல்கிறாங்க. பகல் ஃபுல்லாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், நைட்டில் பார்த்தா பேபியை பார்த்துக்கிறேன், நீ எப்போ தூங்குவா, எனக்கு ஜிம் பார்க்குறேன் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ ஹெல்த் ஸ்பாயில் பண்ணி போய் கேட்குறாங்க. அப்படி இல்லைடாம்மா நான் பார்த்துக்க சரியா சொல்கிறாங்க. ஜம்கா பயமாக இருக்குது, அவள் ஹெல்த் கேர் பண்ணி ஜம்கா சொல்கிறாங்க. சரிடா தங்க மீனை பார்த்துக்கிறேன் சரியா ஜெய்கே சொல்கிறாங்க. எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது கூட சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஸ்ட்ராங்காக இருக்குது கூட எனக்கு அது போதும் டாஸ் ஜெய்கே சொல்கிறாங்க. ஜிம் போயிட்டு ஜெய்கே டீபக்கஸ் பண்ணுறாங்க. போதுமா ஜெய்கே கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க. இது போதும் ஓகேவா, இது மட்டும் போதும் ஜெய்கே சொல்கிறாங்க. மொத்தம் எனக்கு இதில் ஒரு கிஸ்ஸில் போதும் ஓகே ஜெய்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் இப்படி கிரேஸ் எல்லாம் பண்ணுறா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது அவளுக்கு விட்டான ஒய்ஃப் ஆச்சு ஜெய்கே சொல்கிறாங்க. ஜிம்மிண்டா சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம மேபி போகிற 6 month இருக்குடா மேபி பார்க்குறேன் டேடா சொல்கிறாங்களா சொல்கிறாங்க. கிராண்ட்பா வீட்டுக்கு போகணும் சொல்கிறாங்க. கிராண்ட்பா வீட்டுக்கு போகணுமா அம்மா சொல்கிறாங்க. அங்கே தான் எல்லாமே இருக்குது, என்னை கூட்டிகிட்டு போங்க. அது பேபி கேட்குது. இப்போ ஜிம் பார்க்குற அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ செக்கி பார்க்குறேங்க. இதுவும் வேடா சொல்கிறாங்க. அப்புறம் அம்சா சொல்லி ஜம்கா சொல்கிறாங்க. என்னதுக்கு நான் சொல்லவே சரி அவ்வளோதான் கேட்குறா. அவளே அப்பா கூட பேசுகிற வீடியோ கதா சொல்கிறாங்க. அதனால் கேட்குறா சரி போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேங்க. மினி செல்லும் சொல்கிறாங்க. என்ன டேடா சொல்கிறாங்க. அப்பாவுக்கு சரி போங்க அப்பாவுக்கு ஒர்க்கு சொன்னால் நானும் அம்மாட்ட தம்பி முன்பு போயிடுவோம் சொல்கிறாங்க. என்னன்னு இருக்குங்க ஆமாம் நானும் அம்மா தம்பி முன்பு போயிடுவோம் அப்படி சொல்லி சொல்லிட்டு இப்போ ஜிம் சிரிக்கிறாரு. ஜெக்கி பார்க்குறது எப்படி போவீங்க சொல்கிறாங்க. நாங்கள் போவோம் சொல்கிறாங்க. கிராண்ட்பா வரைச்சி போவோம் பேபி சொல்லிட்டு இப்போ இப்படி பேச ஆரம்பிச்சிட்டேன் சொல்கிறாங்க. நான் பேசுவேன் பேபி சொல்லிட்டு அப்புறம் ஜிம் ஜெக்கி பார்க்குறீங்க பேசுவேன் நான் பேசுவேன் பேபி சொல்லிட்டு அப்புறம் ஜிம் வந்துட்டு மினி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. அது டேடாக்கு ஒர்க் இருக்குது ஓகே கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டு போகலாம் சொல்கிறாங்க. நிச்சயமாக டேடா ஃப்ரீயாகிட்டு கூட்டிகிட்டு போவாங்க சரியா சொல்கிறாங்க. டேடா பர்மிஷன் பண்ணுங்க சொல்கிறாங்க. அங்கே பாடுத்தாங்க. கண்டிப்பாக டேடா வந்து ஒரு 2 weeks ஆஃப்டர் ஃப்ரீ ஆகிடும் ஓகேவா. நீ நான் அம்மா அதுக்கப்புறம் தம்பி சரியா நாளைக்கு காரில் போகலாம் சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு போகணும் சரியா சார் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லுவாங்க. உனக்கு பிடிச்சிருக்க ஜிம் பிடிச்சிருக்க பேபி சொல்லிட்டு நண்பர்கள் இருப்பாங்க ப்ளே பண்ண வைப்பாங்க சொல்கிறாங்க. சரி போகலாம் ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஸ்மைல் பண்ணி பார்த்துருக்காங்க. ஏண்டா நீ கூட கேட்டது இல்லை அது யூஜிக் மேட்ச் கூட நீ போகலாம் மற்ற நீ என்ன கேட்டதில்லை ஜெக்கி கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு பாப்பா சொல்கிறாங்க. அவளுக்கு பிடிச்சிருக்கு ஜெக்கி அங்கே சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஏதாவது 2 days கூட்டிகிட்டு போகணும். அதுக்கப்புறம் கூட அது வீடியோ காலை பார்க்குற அளவுக்கு அது பிடிக்குது. அந்த பிளேஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்லுவாங்க. சரி ஓகே பொண்ணு ஹாப்பியாக சொல்லி ஹாப்பினஸ் கண்டிப்பாக நான் வந்துட்டு கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அப்போ ஏன் ஹாப்பினஸ் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு தெரியல சரியா உனக்கு ஏன் கூட தானே ஹாப்பினஸ் தானே ஜெக்கி சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே ஒரு 2 weeks போகலாம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஃபைன் 2 weeks ஆஃப்டர் ஜிம் ஜெக்கி பேபிஸ் எல்லாம் ரிட்டர்ன் வாங்கி இப்போ வில்லேஜுக்கு வராங்க. ஜிம் நம்ம ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்க. 4 பேர் லாஸ்ட் டைம் வந்து 3 பேர் வந்திருப்பாங்க. இப்போ அதை இப்போக்கா 3 பேர் வந்து போயிருப்பாங்க. இந்த 4 பேரை வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வாங்க கூட்டிகிட்டு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாருப்பா அவங்க பிடிச்ச ப்ளே பண்ண சரியாக சொல்கிறாங்க. இப்போ வெளியில் வந்து ஓகே மாதம் யாரும் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ ஜேகே ஜிம்னும் அங்கே இருக்காங்க. ஜேகே வந்து ஒர்க் பண்ணுவார் லேப்டாப் ரொம்ப ஒர்க் பண்ணுவார் இம்பார்ட்டன் ஒர்க்னா ஒர்க் பண்ணுவார். மற்ற ஃப்ரீயாக தான் இருப்பார். மேபி கூட ப்ளே பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். டைம் அழகாக போயிட்டு இருக்கு. இப்போ 1 week ஆஃப்டர் ரிட்டர்ன் லீவ் முடிச்சு ரிட்டர்ன் போகிறாங்க. பேபி டைமா அடிக்கடி வருவாங்க சொல்கிறாங்க. அப்படியே தங்குவாங்க சொல்கிறாங்க. 1 நாள் தானே என்னோட ஹாப்பினஸ் ஃபுல்ஃபில் ஆக சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் என் பையனை பார்த்த மாதிரி இருக்குது என் கிராண்ட் சைடுக்கு ப்ளே பண்ண மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. நீங்கள் கடை அப்பா கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அம்மா கேட்க கூட மாட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்டா அம்மா அது சொல்கிறேன் எனக்கு தெரியுதா ஓகேவா நீ ஜெக்கி வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்க கூட மாட்டேன். ஆனால் மினி பாப்பா கேட்டால் ஜெக்கி செஞ்சு தானே ஆகணும். என்ன பொண்ணு சொன்னால் ஒய்ஃப் சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. ஒய்ஃப் பொண்ணு சொன்னால் கேட்டு தானே ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. அதுவும் உண்மை தான் அம்மா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ இல்லை ஜெக்கி தான் இப்போ அப்பா கிட்ட வராங்க. நான் என் ஒய்ஃப் சொன்னால் கேட்பேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்டா தெரியும் ஜிம் சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் இதை கேட்க மாட்டாங்க சொல்கிறாங்க. எனக்கு ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் மேலே அப்படி லவ் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு அதில் பேச லவ் தான் ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் கூட பேசிட்டு இருக்காங்க. ஜெக்கி நம்ம பார்க்குறாங்க. ஜிம் அம்மாக்கு ரொம்ப ஹாப்பி இருக்குது. ஸ்டில் இப்போ வரைக்கும் கூட மேரேஜ் ஆகிட்டு 3 வருஷம் ஆகுது 4 years ஆகுது. அந்த அவங்க அவர்கிட்ட அந்த லவ் வந்து கொஞ்சம் கூட குறையில அது ரொம்ப பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்ம எத்தனை வருஷம் போகலாம் லவ் மட்டும் குறைய கூடாது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும் டிக்ரீஸ் ஆகக்கூடாது சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்காங்க. இது போதும்னு சொல்லிட்டு ஓகே இப்போ பத்திரம் போயிட்டு வாங்க சொல்லிட்டாங்க. ஓகேமா போயிட்டு வாங்க சொல்லி ஜிம் ஜெக்கி இப்போ பேக் டு அவங்க நார்மல் லைஃப் போகிறாங்க. ரொம்ப அழகாக இதே ஸ்டோரி ரொம்ப ஹாப்பி பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச நம்பர்ல ஓகே பாட்டி கேள்வன்.